இந்த சீரீஸ் வந்து ரொம்ப எதிர்பார்ப்போட வரப்போற ஒரு சீரீஸ். ஏன்னா நம்ம தமிழ் Z5 எப்பவுமே வந்து நல்ல சீரீஸா கொடுத்துட்டு இருக்காங்க. அவங்களோட ஒரிஜினல்ஸ்லாம் அவ்வளோ நல்லா இருக்கும். ஸோ ஹவ் வாஸ் இட் ஒர்க்கிங் இந்த சீரீஸ் அண்ட் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸஸ் ஷேர் பண்ணுங்க. அவ்வளோ. மிக்க நன்றி மிஸ்டர் மதன், மிஸ்டர் விக்னேஷ் அண்ட் மிஸ்டர் பிரசாந்த். பிரசாந்த், யூ ஓன்ட் பிலீவ், என்னை சதா ஓட்டிகிட்டே இருப்பார். நீங்கள் அருமையான அம்மான்னு சொன்னீங்க, அப்படி தானே? ஸோ ஆக்சுவலி ஸ்பீக்கிங், ஒரு ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இந்த வெப் சீரிஸ் என்னால் பண்ண முடிஞ்சது. அப்சல்யூட்லி நோ ஸ்ட்ரெஸ். எல்லாருமே ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக பழகினோம், ஒரே ஃபேமிலியாக பழகினோம். ஆக்சுவலி ஐ மிஸ் பாலாஜி சக்திவேல் சார் ஹியர். அவரோட பண்ணக்கூடிய செகண்ட் மூவி ஒரு வெப் சீரிஸ் வாட் எவர் இட் இஸ். ஸோ எல்லார்கிட்டேயும் ஒரு சார்ட் ஆஃப் ஃப்ரெண்ட்லினஸ் இருந்தது. எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக ஒன் ஃபேமிலி ஒன் குரூப் அப்படிங்கிற மாதிரி தான் பழகினோம். ஸோ ஆக்சுவலி எனக்கு ஃபுல் ஸ்டோரி லைன் இன்னும் தெரியாது. தெரியாமல் இருக்கிறது ஒரு வித சஸ்பென்ஸ் கொடுக்கும் அப்படின்னு தான். ஸோ ஐ எம் ஸோ ஈகர் டு வாட்ச் இட். தேங்க்யூ வெரி மச் ஃபார் காலிங் மீ அண்ட் ஹானர் மீ. தேங்க்யூ மேடம். தேங்க்யூ, நன்றி. எஸ், ஹாய், வந்திருக்கிற ப்ரெஸ் அண்ட் மீடியா எல்லாருக்கும் வணக்கம். I am very grateful for this opportunity and in the project work பண்ணதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். It's very special because இது Z5ஓட என்னோட மூணாவது ப்ராஜெக்ட். ஸோ தேங்க்யூ டு கௌஷிக் சார், பிரீத்தி மேம், ஷாம் சார், எவ்ரி ஒன் அட் Z5. தேங்க்யூ மதன் சார், S Studios, 7 Pictures, நன்றி. Prashant sir, it was so lovely working with you. உங்களோட acting debut to be associated with you was so nice. Ma'am சொன்ன மாதிரி everyone on set was so pleasant. ரொம்ப ஒரு, when we look back at it now, ரொம்ப வார்மா, ரொம்ப ஒரு ஹாப்பியான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. விக்னேஷ் சார், தேங்க்யூ ஸோ மச். எப்போ எனக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் பேஷண்ட்டாக எனக்கு ஒரு பேக் ஸ்டோரி கொடுத்து ரொம்ப பேஷண்ட்டாக இருந்தார். ஸோ தேங்க்யூ விக்னேஷ் சார். To everyone on this project, our costume designer Kavya, setler and the ADs ellarum, LK ellarum, it was just a very lovely experience. And na idla Sharmeengra oru kadhapatrathila nadichiruken, and she's a nurse. And கண்டிப்பா அவங்க எல்லாருக்கும் இந்த கதையும் விஷுவலாகவும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும்னு எல்லாரும் நம்புறோம். ஸோ ப்ளீஸ் வாட்ச் இட். தேங்க்யூ ஸோ மச். ஹலோ, ஹாய், குட் ஈவினிங் இங்கே இருக்க எல்லாருக்கும். அண்ட் மை நேம் இஸ் அருள் ஜோதி அண்ட் திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் லான்ச் ஆஸ் அ லீட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐம் தேங்கிங் மை செல்ஃப் ஃபார் கம்மிங் திஸ் ஃபார். ஐம் ஃபீலிங் வெரி ப்ரவுட் ஆஃப் மை செல்ஃப் அண்ட் தேங்க்யூ ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி பிரசாந்த் சார், விக்கி சார் அண்ட் மதன் சார். Yeah, it was very comfortable, and Prashant sir, you treated us with a lot of respect. That was very good, like to experience that. Thank you so much, and I think you have to keep doing this. Without any doubt, you look so good on screen. நாங்கள் இன்னும் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் உங்களை ஹீரோவாக பார்க்கணுன்னு விருப்பப்படுறோம். அண்ட் ஆஃப்கோர்ஸ் உங்கள் டைரக்ஷனுமே நாங்கள் நிறைய பார்க்கணும். அண்ட் விக்கி சார், ஐ டோன்ட் நோ நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு. Congratulations on Warrant and all the best for your future projects. உங்கள் டைரக்ஷன் நாங்கள் இன்னும் நிறைய பார்க்கணும், தியேட்டரில் பார்க்கணும். So yeah, all the technicians, drivers, assistant directors, personal assistants, makeup artists, stylists, எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். எல்லாரோட பேர் தெரியாது, ஸோ சாரி இஃப் ஐ மிஸ்ட் எனி. Yeah, thank you so much for everyone who joined us to celebrate. Thank you so much for coming. Thank you, Kavan sir. Thank you to all the directors who joined us today. Thank you so much. Yeah. முதல்ல இயற்கைக்கும் இறைவனுக்கும் நன்றி. வாரண்ட் பற்றி நான் பேசணுன்னா நான் ஆக்சுவலாக மாமன்லேருந்து ஆரம்பிக்கணும். பட் நிறைய டைம் இருக்கான்னு தெரியல. என்னை வந்து மாமன்ல அவர் வந்து ரொம்ப கம்மியாக பேசினாரு. இப்போ கம்மியாக பேசணுமா இல்லை அதிகமாக பேசணுமா? பேசலாமா? ஓகே. ஆக்சுவலாக இந்த டீம் வந்து எனக்கு மாமன்ல ரொம்ப புதுசு. மாமன்ல நான் பண்ணும்போது ரொம்ப பெரிய கேரக்டர் அப்படி இப்படின்னு சொல்லி கூப்பிட்டு இருந்தாங்க.
நீங்க எல்லாரும் மாமன் பார்த்துருக்கீங்கன்னு நினைக்கிறேன். மாமன்ல நான் எவ்வளவு பெரிய கேரக்டர்னு. எனக்கு அவருக்கும் நிறைய சண்டைகள் வரும், நிறைய கருத்து வேறுபாடுகள் வரும். அதையும் தாண்டி நான் மாமன் பண்ணிட்டேன். திடீர்னு ஒரு கால் வந்து எனக்கு இந்த வாரண்ட்டை பத்தி அவரு பேசினாரு. நான் ஃபர்ஸ்ட் அவர்கிட்ட பண்ண மாட்டேன்னு சொன்னேன். ஏன்னா என்னோட சர்க்கிள் இருக்கவங்க எல்லாருமே லீடா பண்ணிட்டு இருக்கும்போது எதுக்கு இதெல்லாம் அப்படின்னாங்க. பட் அவர் சொன்னாரு, அண்ணன் ஹீரோவா நடிக்கிறேன், நீ அண்ணனுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டியா அப்படின்னு கேட்டாரு. ஸோ அவர் ஒருத்தருக்காக பண்ணதுதான் இது. பட் அவர் ஹீரோன்னு ஃபர்ஸ்ட் சொல்லும்போது நான் நம்பல. இப்போ நான் சொல்றேன், பட் அவர் ஹீரோ ஆயிட்டாரு. இந்த சீரீஸ்ல அவர்தான் ஹீரோ. ஸோ அவர் எவ்வளவு சந்தோஷப்படுறாரு எனக்கு தெரியல. அவரை விட நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். இதுல வந்து ஒரு பார்ட்டா இருக்கேன்னு நினைக்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ட் இவ்வளவு பெரிய டீமோட ஒர்க் பண்ணியிருக்கேன். இது என்னோட ஃபர்ஸ்ட் வெப் சீரிஸ். ஸோ கண்டிப்பா விலங்கு மாமங்களாம் எப்படி நீங்க கொண்டாடுனீங்களோ இந்த வாரண்ட்டும் உங்களுக்கு அந்த என்கேஜ்மெண்ட் கொடுக்கும். நல்லா இருந்ததுன்னா பிரசாந்த் பாண்டியராஜ், அதான் அவரோட ஐடி. அவரோட ஐடியில போய் நல்லா இருக்குன்னு சொல்லுங்க. நல்லா இல்லைனாலும் அதையும் அவரை பேச முடியுங்க. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இதுல ஒர்க் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப பெரிய நன்றி. சுலைமான், நிறைய பேர் இருக்காங்க, எல்லாருக்கும் ரொம்ப பெரிய நன்றி. அண்ட் இந்த மேடைக்கு ரொம்ப பெரிய நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. நன்றி நன்றி. கரெக்டா புரிஞ்சு வச்சிருக்காங்க சோஷியல் மீடியா எப்படி ஒர்க் ஆகுதுன்னு. எதுவாக இருந்தாலும் அவர் ஐடியில சொல்லிடுங்க, அவ்வளவுதானே. அழகா இருக்கீங்கன்னு மட்டும் உங்க ஐடியில போட்டுறணும். ஓகே, தேங்க்யூ. சாயா டெல்லின் ஐடியில. ரைட். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் லவ்லி லேடிஸ். அண்ட் ஐ எம் ஷூர் திஸ் இஸ் கோயிங் டு பி கிரேட் ஃபார் ஆல் ஆஃப் யூ. நன்றி. அன்பார்ந்த பெரியவர்களே, தாய்மார்களே, அப்படியே பேசி பழக்கப்பட்டு போயிட்டேன், என்ன பண்றது. கலைத்துறையை சார்ந்த அனைவருக்கும் எனது இனிய மாலை வணக்கம். பத்திரிகை நண்பர்களுக்கும். நான் முன்னாடி உட்கார்ந்துருக்கும் போதே பின்னாடி குசு குசுன்னு வந்துச்சு. நாளைக்கு 2 மணிக்கு, நாளைக்கு 3 மணிக்கு, அங்க போகணும், இங்க போகணும் அப்படின்னு சொல்லி நீங்க எல்லாம் இருக்கிற பரபரப்புல கூட இன்னைக்கு நம்ம G5 வாரண்ட்டுக்கு வந்து நீங்க எல்லாம் உட்கார்ந்துருக்கீங்கன்னா நீங்க தான் கொண்டு போய் சேர்க்க போறீங்க. இது வரைக்கும் என்னை இந்த இடத்துல கொண்டு வந்து நிப்பாட்டினதும் நீங்க தான். அதனால முதல்ல உங்க எல்லாருக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கு எனது இனிய மாலை வணக்கத்தோட நன்றிகளையும் தெரிவிச்சுக்கிறேன். இந்த வாரண்ட் பத்தி சொல்லணும்னா மதன் அண்ணன் தான் முதல்ல பேசினாரு. என்னோட வயசு கம்மி தான், இருந்தால் அண்ணன் அண்ணனே கூப்பிட்டு பழகிட்டேன். மதன் அண்ணன் தான் முதல்ல கூப்பிட்டு பேசினாரு, இந்த மாதிரின்னு சொன்னாரு. நான் முதல் பண்ற ஃபர்ஸ்ட் வெப் சீரியஸ் இதுதான் G5ல. தொடர்ந்து இவங்க பேசும்போது மேடம் ஒருத்தவங்க சொன்னாங்க, இது என்னுடைய 3வது சீரியஸ்ன்னு. அதுபோல இதுக்கு அடுத்து அடுத்து G5 என்னை கூப்பிட்டீங்கன்னா அதை விட சந்தோஷம் வேற எதுவும் இல்லை. ஆனால் இந்த வாரண்ட்ல உங்க கூட சேர்ந்து ஒர்க் பண்ணதுல மிகப்பெரிய சந்தோஷம். பிரசாந்தை பார்த்தோன்னே நான் சொன்னேன், மாமன்ல தான் ஒர்க் பண்ண முடியல, இதுலயாவது நீங்க நடிக்கும் போது உங்க கூட சேர்ந்து ஒர்க் பண்றேனே மிகப்பெரிய சந்தோஷம்னு. அதே போல விக்னேஷ், இந்த யூனிட்ல என்ன எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ். சுலைமான்ல இருந்து அத்தனை பேரும் ஒன்னா ஒர்க் பண்ணவங்க, எல்லாருமே ஃப்ரெண்டு. அவங்களுக்குள்ள இங்க வெயிடா அங்க ஏடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள ஒரு சின்ன ஒரு ஈகோ கூட இல்லாம ஒரு ஃப்ரெண்ட்லியா அவ்வளவு ஜாலியா. அப்புறம் ஏதாவது நமக்கு தெரிஞ்சிட போகுதுன்னு சொல்றதுக்காக டைரக்டர் விக்னேஷ் வந்து அந்த பக்கம் கூப்பிட்டு பிரசாந்த் கூப்பிட்டு மச்சான் அப்படின்பாரு. என்னங்கிறது எனக்கு தெரியல. அவர் ஒரு சில இடத்துல சொல்லும் போது உண்மையிலே ரொம்ப ஜாலியா எல்லாரும் கலகலப்பா அழகா ஒர்க் பண்ணாங்க. உங்க கூட சேர்ந்து இந்த இப்ப இருக்கிற டீம் நீங்க எல்லாம் ஜெயிச்சவங்க உங்க கூட சேர்ந்து ஒர்க் பண்ணதுல மிகப்பெரிய சந்தோஷம். அடுத்தடுத்து உங்க கூட சேர்ந்து இதுல மட்டும் இல்ல, நீங்க பண்ற அத்தனை இதையிலும் நான் சேர்ந்து ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். இப்படி ஒரு வாய்ப்பை கொடுத்ததுக்காக G5க்கும் சரி, ப்ரொடியூசருக்கும் சரி, இயக்குனருக்கும் சரி, நம்ம பிரசாந்துக்கும் சரி, எல்லாருக்குமே எனது மனமார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களும். அண்ணனை பத்தி சொல்லணும், உங்க ஏற்கனவே தெரியும். இதே இடத்துல பல விஷயங்கள் நாங்க நிறைய இடத்துல பேசியிருக்கோம், பழகிருக்கோம். இருந்தாலும் என்ன வரும்போதே கேட்டேன், என்ன ஒரே காசுமே 2 பேர் மேட்சா வந்திருக்கோம், அதனால 2 பேர்த்தையும் ஒன்னா கூப்பிட்டாங்களாக்குன்னு சொல்லி கேட்டேன். இல்ல நம்ம வேற நீங்க வேற அப்படின்னாரு. இருந்தாலும் ஹியூமரை விட்டுட்டு நானும் கேரக்டரா வந்ததுனால அவரு ஹியூமரும் பண்ணுவாரு, கேரக்டரும் பண்ணுவாரு, எல்லாமே பண்ணுவாரு. அதுபோல 2 பேரும் ஒன்னா வந்து நிக்கிறோம். அடுத்தபடியா அண்ணன் தாஸ் அண்ணன் பேசுவாரு. அனைவருக்கும் இந்த படத்துல ஒர்க் பண்ண டெக்னீஷியனுக்கும் சரி, நடிகர்களுக்கும் சரி, இயக்குநர்களுக்கும் சரி, மற்ற அத்தனை பேருக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களும் நன்றிகளும். பத்திரிகையாளர்களுக்கும் மீண்டும் ஒருவரை நன்றி சொல்லிக்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். G5 அந்த சேனலில் பார்த்து நல்ல ஒரு எப்பவுமே ஒரு குவாலிட்டியான சீரீஸ்
நிறைய பண்ணிகிட்டே இருக்காங்க. விலங்கு முதற்கொண்டு அந்த விலங்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பேர் வாங்கி தந்துச்சு தம்பி பிரசாந்துக்கு. ஏன்னா அதுக்கு முன்னாடி ஒரு படம் பண்ணி சரியாக போகாமல் ஒரு சின்ன ஸ்ட்ரகிளுக்கு அப்புறம் விலங்கு பண்ணார். விலங்கு நான் பண்ண வேண்டியது அப்போ சின்ன ஒரு இதனால் பண்ண முடியல. ரொம்ப ஒரு அற்புதமான சீரிஸ் நீங்கள் எல்லாரும் பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் இப்போ வந்து ப்ரொமோட் ஆகி ஒரு இந்த வெப் சீரிஸோட கதையின் நாயகனா பண்ணியிருக்காரு. இது வந்து முழுக்க முழுக்க ஒரு ஒரு போலீஸ் ஸ்டோரி. அதில் நம்ம வழக்கமாக சினிமாவில் பார்க்காத ஒரு ஏரியா இருக்குல்ல போலீஸில், அதை ரொம்ப கலெக்ட் பண்ணி அதை வந்து நம்ம ஸ்க்ரீனில் பார்க்குறதுக்கு ரொம்ப புதுசாக இருக்கும். ஏன்னா வந்து இந்த விலங்குல ஆரம்பித்த அந்த போலீஸ் ஸ்டோரியோட டிஸ்கஷன்ஸில் வந்து அவ்வளோ சீன்ஸ், அவ்வளோ சம்பவங்கள் வந்து அவங்க கலெக்ட் பண்ணி இன்னும் ஒரு 10 படம் ஒரு 10 வெப்சைட்ஸ் இருக்கிற அளவுக்கு அவங்க பேக்கடாக வச்சுருக்காங்க சீன்ஸு. அதில் ஒரு பார்ட்டு தான் இந்த வாரண்ட். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வழக்கமாக அந்த எளிய மனிதர்கள் பற்றிய கதையை வந்து நம்ம வந்து ஒரு ஹீரோ வச்சு தான் பண்ண முடியுது. ஒரு அழகான ஹீரோ, ஒரு சாமியான ஹீரோ, நம்ம கவின் மாதிரி அந்த மாதிரி பண்ண முடியுது. இயலாவே இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண ஒரு கான்ஸ்டபிளா நம்ம ஊரில் பார்க்குற ஒரு போலீஸ் கான்ஸ்டபிளா தம்பி பிரசாந்தை பார்க்க முடியும். ஹீரோ மெட்டீரியல் இல்லைனாலும் இந்த படத்துல நம்ம வந்து ஈஸியாக கனெக்ட் ஆக முடியும் பிரசாந்தோட. ஏன்னா வந்து ஒரு நம்ம சாதாரண ஒரு போலீஸ் கான்ஸ்டபிளா நம்ம எப்படி நம்ம பார்க்குறோமோ அதை வந்து பிரசாந்த் வந்து அவ்வளோ அருமையா முதல் படம் நடிக்கும். அந்த இதெல்லாம் இல்லாமல் நடிப்பு மட்டும் இல்லை, இது இல்லாமல் அவர் வந்து வேற வேற ஏரியாவில் இந்த ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்ணாரு. அவர் வந்து தொடர்ந்து இது மாதிரி நடிப்பும் சரி, அதே மாதிரி வந்து இயக்குனரும் நல்ல ஒரு திறமையான இயக்குனர் தம்பி. அதுலேயும் ஒரு திறந்து வெற்றி பெறணும். ஏன்னா இந்த ப்ராஜெக்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பிரசாந்தோட அன்புக்காக தான். அண்ணே வாங்கின எல்லாத்தையுமே விட்டு இழுத்து போட்டு எல்லாத்தையுமே நிறைய ஆர்டிஸ்ட் உள்ள வந்ததுக்கு பிரசாந்த் ஒரு முக்கிய காரணம். தம்பி நீங்கள் தொடர்ந்து ஒரு இந்த மாதிரி வெப் சீரிஸ் மட்டும் இல்லை, படங்களையும் ஒரு எளிய மனிதர்களோட கேரக்டர் நிறைய பண்ணணும். அதுக்கு என்னோட ஆசை, வாழ்த்துக்கள். மதன் சார் பற்றி சொல்லணும்னா, அழகர் சாமியின் குதிரையில் ஆரம்பிச்ச ஒரு பேரன்புமிக்க ஒரு நட்பு. மிக ஒரு அருமையான அற்புதமான மனிதர். சுசி தெரியும். அழகர் சாமி குதிரை, ஏன்னா அந்த ஆபீஸில் வந்து நான் டெய்லி போய் சாப்பிட்டேன். ஏன்னா அப்போ நான் வந்து சுசி ஆஃபீஸில் தான் இருப்பேன். அப்போ நான் ஒரு நான் மகளை முடிச்சுட்டு திரும்ப முடிச்சுட்டு சும்மா ஒரு டேக் ஆஃப் போயிட்டு டெய்லி காலையில் ஒரு 10 மணிக்கு போனேன், நைட் 10 மணிக்கு தான் திரும்புவோம் வீட்டுக்கு. அவ்வளவு அந்த அந்த ஆஃபீஸில் வந்து அவ்வளோ தடப்படலாம் சமையல் நடக்கும், அவ்வளோ தடப்படலாம் செலவு பண்ணுவாங்க. எல்லாமே மதன் சார் வந்து அப்போ வந்து கணக்கு வழக்கில்லாம அவ்வளோ பண்ணக்கூடிய ஒரு ப்ரொடியூசர். ஏன்னா ஒரு அப்புக்குட்டியை வச்சு ஒரு படம் எடுக்கிறதுக்கு ஒரு பெரிய தைரியம் வேணும். அதை வந்து மிக பிரம்மாண்டமாக எடுத்தாரு. நேஷனல் அவார்டும் கிடைச்சி சுசுகி. ஸோ உண்மையிலே வந்து தேங்க்யூ சார், மதன் சார். இந்த மாதிரி நிறைய பேர் நீங்கள் ஊக்குவிக்கிறீங்க, அது தெரியும் எனக்கு. இப்போ நீங்கள் பிரசாந்த் இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்கீங்க, அவர் கண்டிப்பாக ஒரு பெரிய வருவார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த படத்தோட இயக்குனர் விக்கி, அற்புதமான தம்பி. இடியே விழுந்தாலும் கவலைப்பட மாட்டான், அவனுக்கு தேவை கரெக்டாக எடுத்துவான். ஏற்கனவே இப்போ கொஞ்சம் அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக நல்ல ஆனால் குவாலிட்டி எடுக்கக்கூடிய ஒரு தம்பி விக்கி. அடுத்து வந்து நீ வந்து ஒரு நல்ல ஒரு திரைப்படம் இயக்கணும், பிரமாதமாக வாழணும். அதே மாதிரி இந்த படத்தை ஒளிப்பிரிவாளர் தம்பி அசோக், அவனும் விக்கியும் அவ்வளோ அண்டர்ஸ்டாண்டிங்காக அந்த டீமே சொல்கிறேன். மொத்தமாக சொன்ன மாதிரி கொண்டு சுலைமான்ல இருந்து உதவி இயக்குனர் அவர் எல்லாருமே நண்பர்கள், ரொம்ப அற்புதமாக வேலை பார்த்தாங்க. அதே மாதிரி ஆர்டிஸ்ட்டும் அதே மாதிரி எல்லாருமே வந்து இந்த ப்ராஜெக்ட் அப்படின்றது வந்து எப்படின்னா ஒரு பட்ஜெட்டு அதெல்லாம் சின்ன சின்ன அண்டர்ஸ்டாண்டிங் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்லாம் மீறி எல்லாருமே வந்து இந்த ஒரு டீமுங்களோட அன்புக்காக வேலை பார்த்தோம். அதுதான் உண்மை. கண்டிப்பாக இந்த ப்ராஜெக்ட் நல்ல ஒரு அருமையான ஒரு ப்ராஜெக்டாக வெப் சீரிஸாக வரும். இதோட பார்ட் 2 பார்ட் 3 வர வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இந்த டீமு கிட்ட இந்த பிரசாந்த் அண்ட் விக்கி இந்த குரூப் கிட்ட இந்த போலீஸ் சம்பந்தப்பட்ட அவ்வளவு
விஷயங்கள் கலெக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. கண்டிப்பா அது வந்து இந்த படத்துல நடிச்ச நடிகர் நடிகர்களுக்கும் சரி, அதே மாதிரி டெக்னீஷியன்ஸ் எல்லாத்துக்கும் சரி ஒரு நல்ல பேரை வாங்கி தரும். பிரசாந்தும் இந்த மாதிரி வெப் சீரிஸ் மட்டும் இல்லாம விரைவில் திரையிலையும் ஒரு நல்ல ஒரு கதாநாயகனா உதயமாவாரு. அந்த நம்பிக்கை அவருக்கு. எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள். ஜே5க்கும் வாழ்த்துக்கள். தேங்க்யூ. சாரி வந்து பாண்டியா சார், தமிழ், சுசி எல்லாத்துக்கும் தேங்க்ஸ் பிரதர். தேங்க்யூ. நன்றி. First, thank you so much, Prashant sir, for inviting me. நான் எதிர்பார்க்கல, திடீர்னு கூப்பிட்டு மைக் கொடுத்து பேச சொல்கிறீங்க. ஸோ ஐ எம் ஸோ ஹாப்பி ஃபார் பிரசாந்த் சார். ஏன்னா ஹீரோ மெட்டீரியல் இல்லை அப்படிலாம் யாரோ, ஐ மீன் சார் நல்ல விதமாக தான் சொன்னார். பட் தென் there is no such thing called ஹீரோ மெட்டீரியல். ஒரு கதையை லீட் பண்ணுற யாரோ அவர் தான் லீடு. ஸோ இந்த கதையை பிரசாந்த் சார் லீட் பண்ணுறதுக்கான கேப்பபிலிட்டி அவருக்கு இருக்குது. ஸோ ஹீ இஸ் அ ஹீரோ. ஸோ ஐ எம் ஸோ ஹாப்பி ஃபார் பிரசாந்த் சார். அண்ட் பிரசாந்த் சார் வந்து நான் லிங்கம்னு ஒரு வெப் சீரிஸ் ஒர்க் பண்ணேன் பிரசாந்த் சாரோட, லக்ஷ்மி சாரோட டைரக்ஷனில். பிரசாந்த் சார் வந்து ஆஃப் ஸ்க்ரீனில் வந்து பெண்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ இப்போ சின்ன ஒரு கிளிம்ஸ் அந்த ப்ரோமோ வந்து போட்டிருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த சீரீஸ் வந்ததுக்கப்புறம் ஆன் ஸ்க்ரீன்லேயும் ஒரே ஃபேன்ஸ்லாம் வந்து பிரசாந்த் சாரோடைய இன்ஸ்டாகிராம் ஐடி வேற சொல்லிட்டாங்க. ஸோ பயங்கரமாக வந்து டார்ச்சர் பண்ண போகிறாங்க. ஸோ ஈ லுக்ஸ் வெரி குட் அண்ட் ஹார்ட் ஒர்க் எனக்கு தெரியுது. ஏன்னா வந்து பிரசாந்த் சார் மெனக்கெட்டு பயங்கரமா ஒர்க் பண்ணி அவரோட பிசிக் க்ரூம் ஆகி ரொம்ப அழகா இருக்காரு ஸ்க்ரீன்ல பார்க்க. ஸோ என்னை இன்வைட் பண்ணது பிரசாந்த் சார். அண்ட் அதனால நான் அவரை பத்தி கொஞ்சம் அதிகமா சொல்றேன். பட் விதவுட் எனி டவுட் பிரசாந்த் சாருடைய படம். ஸோ அதுல கண்டிப்பா நடிக்கிற எல்லா நடிகர்களும் அவர் பார்த்து கரெக்டா தான் செலக்ட் பண்ணியிருப்பாரு. அது கரெக்டா தான் வந்திருக்கும். ஸோ அந்த கான்ஃபிடன்ஸ் இருக்கு. அண்ட் ஹோல் டீம், ஹோல் க்ரூ, பிகாஸ் நான் ஆல்ரெடி அவங்க க்ரூவோட அவங்க டீமோட ஒர்க் பண்ணியிருக்கேன். அண்ட் மாமனுடைய ஷூட் ஒரு நாள் போய் ஸ்பாட்ல விசிட் பண்ணியிருக்கேன். இட்ஸ் ஆல்வேஸ் ஃபன் அரவுண்ட் ஹிம் அண்ட் அவருடைய டீமோட. ஸோ கொஞ்சம் பொறாமையாக தான் இருக்கு இந்த ப்ராஜெக்ட்ல நான் இல்லைன்னு. பட் இருந்தாலும் ஐ எம் வெரி ஹாப்பி ஃபார் த டீம். ஸோ இந்த வாரண்ட் ரொம்ப நல்லபடியாக வர வாழ்த்துக்கள் அண்ட் ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ. முதல்ல மதன் சாருக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா நம்ம கம்பேக் விலங்குக்கு அப்புறம் இது பெரிய அமையும் நான் நம்புகிறேன். ஏன்னா இது கதை எனக்கு தெரியும். நான் ஏற்கனவே ஃபுல்லாக படிச்சுட்டேன். அதுக்கப்புறம் விக்கி பெரிய டைரக்டர். ஆக்ஷன் ஃபிலிமுக்கு உண்டான எல்லா மூமெண்ட்டும் இருக்குங்கிறத ஆரம்பத்திலே உங்களுக்கு சொல்லிட்டேன். ரொம்ப சந்தோஷம். பெரிய டைரக்டர் கண்டிப்பாக வருவீங்க. வாழ்த்துக்கள். ட்ரெயிலர் ஏற்கனவே முன்னாடியே காமிச்சிட்டீங்க. ரொம்ப நல்லா இருந்தது. இப்போ டைரக்டர் என்னுடைய படத்துடைய டைரக்டர் மாமன். அந்த படத்துக்கு நான் பட்டப்பாடு எனக்கு மட்டும்தான் தெரியும். ஒரு கதை எழுதி முடிச்சு கொஞ்சம் சீக்கிரமா சொல்லுங்க அப்படின்றதுக்கு வந்து நான் ஒரு 6 மாசம் காத்திருந்தேன். ஆனா இந்த கதையை ஒரு படிச்சு ஒரு ஒப்பீனியன் சொல்லுன்றதுக்கு வந்து ஒரு 2 மணி நேரத்துக்கு ஒரு டைம் கால் பண்ணிட்டே படிச்சு சொல்லுங்க. எனக்கு தெரியாது இவருதான் ஹீரோ பண்றாருன்றது எனக்கு தெரியவே தெரியாது. இங்க மதுரைக்கு நான் போயிட்டு இருந்தேன். டிராவலிங் போது 6 ஃபோன் பண்ணிட்டாரு. இன்னும் இவ்வளவு ஆர்வமா இருக்கிற, இவ்வளவு ஸ்பீடா இருக்கக்கூடிய ஆள் கிடையாது அப்படின்னு தான் நம்புவேன். அது இல்லாம சென்னையில இருந்தாவே அவங்க ஒய்ஃப் போன் பண்ணாலும் திருச்சி உளுந்தூர்பேட்டை தாண்டி வந்துட்டு இருக்கேன்னு சொல்லக்கூடிய ஆள் அவரு. அவ்வளவு போய் பேசிட்டே இருப்பாங்க. ஆனா இவ்வளவு ஸ்பீடா இருக்கிறேன்னு டவுட் இருந்தது. அதுக்கப்புறம் மதுரை ரீச் ஆகிட்டு படிச்சுட்டேன்னு திருச்சி வந்து நைட்டு கிளம்பி விட்டாங்க ஒப்பீனியன் கேட்கறது. அதுக்கப்புறம் தான் தெரியும் இவர் தான் நடிக்கிறா அப்படின்றது. அதனால ரொம்ப 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 நல்ல ஒரு ஸ்கிரிப்ட். இது ஆக்ஷன் படத்துக்கு உண்டான ஒரு ஃபீச்சர் ஃபிலிமா வரக்கூடிய ஸ்கிரிப்ட் தான் அது. நெக்ஸ்ட் அடுத்தடுத்து ஒரு 4 படம் லைன் அப் பண்ணி வச்சிருக்காரு பெரிய பெரிய கம்பெனிகளோட. எனக்கு மட்டும்தான் வாய்ப்பு இன்னொருலும் ஒரு அப்பாயின்மெண்ட் கிடைக்காம இருக்கு. அதனால சீக்கிரம் கொடுப்பீங்க நம்புறேன். அது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். வாழ்த்துக்கள். நன்றி. மாமன் தேங்க்ஸ் மீட் நடத்தல. ஏன் நடத்தலன்னு கேட்கறதுக்காக தான் இப்படி கூப்பிட்டேன். இதே நான் தேங்க்ஸ் மீட்டா வச்சுக்கிறேன். ரொம்ப 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 நன்றிண்ணே. ஏன்னா எனக்கு அதான் எப்பவும் சொல்ற மாதிரி ப்ரூஸ்லி வந்து பெரிய ஒரு தோல்வி படமா அமைஞ்சது. அதுக்கப்புறம் வந்து ரொம்ப ஸ்ட்ரகிளுக்கு அப்புறம் மதுரை கொடுத்த லைஃப் தான் விலங்கு. ஸோ விலங்கு நல்லா இருக்குன்னு சொன்னதுக்கு அப்புறமும் சம்பளம் பேசுறப்போ குமாரன் வந்து இன்னும் நீங்க தியேட்டர்ல ஃபிளாப் படம் தானே கொடுத்துருக்கீங்க அப்படின்னு ஆரம்பிச்சாரு. ஸோ அதனால என்னன்னா குமாரன் என்னன்னா அந்த ஃபாலோ அப் வந்து பயங்கரமா இருக்கும். நான் டிசம்பர் 16 ஷூட்டிங் ஆரம்பிச்சேன் மாமன். மே 16 படம் ரிலீஸ் ஆயிடுச்சு. ஏன்னா இவ்வளோ ஷார்ட் பீரியட்ல எங்களை பக்கத்தில் உட்கார வச்சு விரட்டி பயங்கரமா வேலை பார்க்க வச்சுதான் இப்போ ஜனவரி 5 ஆரம்பிச்சோம். இப்போ மே 25 ரிலீஸ்.
இப்போ 2 படம் எடுத்திருக்கோம். ஸோ எங்களுக்கு ஃபுல்லாக எங்களை ட்ரெயின் பண்ணது வந்து எங்கள் அண்ணன் குமாரண்ணன் தான். ஸோ பயங்கர சென்சிபிளான ஆள். நான் ஏன் கதையை கொடுத்து படிக்க சொன்னேன்னா, உண்மையுமே மூஞ்சிக்கு நேரம் எது நல்லா இருக்கு நல்லா இல்லை அப்படின்றத ரொம்ப கிளியராக அண்ணன் சொல்லுவார். ரொம்ப தேங்க்ஸ் மாமனுக்கு ரொம்ப தேங்க்ஸ். எனக்கு ஒரு பெரிய படம் கொடுத்து, ஒரு பெரிய ஹீரோ கொடுத்து, வாய்ப்பு கொடுத்து, ஒரு பெரிய வெற்றியை கொடுத்து அந்த படத்தை கொண்டு போய் சேர்த்து நல்லபடியாக பண்ணது ரொம்ப நன்றிங்க. நன்றி 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 சொல்றதுக்காக தான் அவர் சொன்னேன். நன்றி. தேங்க்யூ. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என் தம்பி ஹீரோவா இருக்காரு. ஹீரோவுக்கு வந்துட்டு ஒரு உருவம்லாம் கிடையாது, கதை தான் ஹீரோ. எதோ ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருக்கோம், கதை ஹீரோவா இருக்கு. வாழ்த்துக்கள், ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நன்றி. ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக முடிச்சிட்டீங்க. அண்ணன் வந்து எல்லா விதமாகவும் எனக்கு வெல்விஷர். என்ன பிரச்சனைனாலும் உடனே பிரச்சனை டவுட்டு எதுனாலும் உடனே அண்ணனுக்கு ஃபோன் அடிச்சுன்னா உடனே அதை சார்ட் அவுட் பண்ணி கொடுத்துருவாரு. ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே. நான் இன்னைக்கு தான் காலையில் தான் சொன்னேன் அண்ணனுக்கு, சொன்ன உடனே வந்ததுக்கு ரொம்ப நன்றி. கதையில் ஆரம்பித்து ஒரு போஸ்டர் டிசைன் இருந்தாலும் சரி, ஒரு டீசர்ட் ட்ரெய்லர் எது இருந்தாலும் அண்ணனுக்கு அனுப்பிச்சு கேட்பேன், ஆனால் எப்படி இருக்குன்னு. அவரும் அதே மாதிரி ஹானஸ்ட்டாக எனக்கு ஒரு பதில் சொல்லி, இப்படி பண்ணுறா அது இப்படி பண்ணி இருக்கணும், லேகாக இருக்குது அப்படின்னா சொல்லி எப்பவுமே என்கரேஜ் பண்ணிட்டே இருப்பார். நாங்கள் 2 பேரும் ஒரு ஷோ பண்ணியிருக்கோம், வெப்சீரிஸ் ஒன்று பண்ணியிருக்கோம், வேறு சேனல், அதில் நிறையா பேசுவோம். தேங்க்யூண்ணே. தேங்க்ஸ். விக்னேஷ்க்கு என்னுடைய வாழ்த்துக்கள், டீம் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ. வந்திருக்கிற ப்ரெஸ் மீடியா எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இந்த ஃபங்க்ஷனில் வந்து கலந்துக்கிட்டதில்ல. பிரசாந்த் பாண்டியராஜன் ரொம்ப நாளாக தெரியும். நல்ல நண்பர், குட் பர்சன், ரொம்ப ஜாலியான பர்சன். அதை தாண்டி ஒரு அமேசிங்கான ரைட்டர், டைரக்டர், இப்போ ஒரு அமேசிங்கான ஒரு ஆக்டராக வந்து மாறி இருக்காரு. உண்மையிலே அதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவர்கிட்ட வந்து ஒரு யூனிக்னஸ் இருக்கும். அவரோட மாடுலேஷன், மேனரிசம், அவர் பேசுற விதம், அவரோட குரல்லேருந்து எல்லாமே. ஸோ அதை பார்க்கும்போது எனக்கு இவர் ரொம்ப முன்னாடியே இவர் வந்து ஒரு ஆக்டராக வரணுன்ற ஆசை இருந்தது. அந்த வரிசையில் வந்து ஃபர்ஸ்ட் இவர் நடிக்கணும்னு ஆசைப்பட்டு பார்க்கிங்ல வந்து ஒரு முக்கியமான ரோல் வந்து இவர் பண்றதா இருந்தது. அவருக்கும் ஓகே, ஓகே. இவங்க தான் ஏற்றி விட்டது ஃபர்ஸ்ட். தம்பி தான் என்னை கூப்பிட்டு ஃபர்ஸ்ட், ஆனால் நீங்கள் நடிக்கணும் அப்படின்னாரு. நான் சும்மா வந்து ஆஃபீஸ்க்கு வந்தேன் அப்படின்னா, இல்லை நீங்கள் நடிக்கணும் அப்படின்னா அவன் ப்ரொடியூசர் சினிஸ் ஒத்துக்க மாட்டேன்ட்டான். இவனை பார்த்தா சைஸ். அவர் என்ன சொன்னாருன்னா, இவர் உள்ள கூப்பிட்டு வந்தா ப்ரொடியூசரா என்ன மதிக்க மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அப்பவே வந்து இவர் பண்றதா இருந்தது. அந்த டைம் சில சூழ்நிலைனால அது பண்ண முடியாம போச்சு. பட் இப்போ வந்து இந்த ஒரு லெவல்ல பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கண்டிப்பா வந்து ஒரு டைரக்டரா எவ்வளவு பெரிய சக்சஸ் கொடுத்தாரோ, அதே மாதிரி ஒரு ஆக்டரா எல்லார் மத்தியிலையும் வந்து ஒரு நல்ல இடத்தை பிடிப்பாருன்னு நம்புறேன். அண்ட் வந்து ஆப்வியஸ்லி விலங்கு வந்து நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு சீரீஸ். யாருமே அதை வந்து அதை பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. ஏன்னா இந்த வெப் சீரீஸ்ங்கிறது வந்து ஆடியன்ஸ் மத்தியில வந்து சினிமாவை தாண்டி ஒரு சீரீஸ் பக்கம் வந்து ஒரு கவனத்தை அதிகமா கொண்டு போக வச்சது வந்து விலங்கு, அப்புறம் வதந்தி அண்ட் அயலி, இந்த மாதிரி சீரீஸ்லாம் பெரிய பங்கு இருக்கு. அந்த வரிசையில வாரண்ட்டும் வந்து கண்டிப்பா அதுக்கு ஒரு பெரிய பங்களிப்பு கொடுக்கும்னு நம்புறேன். இந்த வாரண்ட் வந்து ஃப்ரம் த வேர்ல்ட் ஆஃப் விலங்குன்னு பார்க்கும் போதே பயங்கர எக்ஸைட்மெண்ட் இருக்கு. இது எப்படி அந்த வேர்ல்ட் நம்ம ரொம்ப பிடிச்ச ஒரு வெப் சீரிஸோட ஒரு வேர்ல்டு அப்படிங்கும் போது இன்னும் எக்ஸைட்மெண்ட் இருக்கு. கண்டிப்பா அதை பார்க்கறதுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கு. இதோட டைரக்டர் விக்னேஷ், அவருக்கு வாழ்த்துக்கள். அண்ட் என்னோட ஃபேவரட் மியூசிக் டைரக்டர் சாம் சிஎஸ் இருக்காரு. அண்ட் மற்ற க்ரூ அண்ட் டெக்னீஷியன் நடிச்சவங்க எல்லாருக்குமே வந்து வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ தம்பி. அடுத்து பெரிய ஹீரோக்கள் வச்சு படம் எடுக்கிற அப்படி அண்ணனுக்கு போய் ஓரமா அதாவது கொடுங்க. நீங்களே பெரிய ஹீரோ ஆயிடுவீங்க. எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப நாளாக ஆடியோ லஞ்ச் பக்கம் போகனால கொஞ்சம் பதட்டமாக இருக்குது. பிரசாந்த் அவர் மூலிமா தான் இங்கே வந்திருக்கோம். ராம் உண்மையாகவே என் படத்துலையும் ஒரு முக்கியமான ரோலு நடிக்க வேண்டியது. ஆனால் எனக்கு வந்து வேணுமே போயிட்டார் நினைக்கிறேன். கேரக்டர் ஆர்டிஸ்ட்லாம் பண்ணால் இந்த படத்தில் பண்ணியிருக்க முடியாதுல்ல, அதனால் அப்படி ஆயிட்டார் போல். அவர் ஒரு எனக்கு இன்ஸ்பிரேஷன்ஸ். இன்றைக்கி நான் வந்து மதுரையில் ஆஃபீஸ் போட்டிருக்கேன். அதுக்கு அவர் தான் எனக்கு நம்பிக்கை கொடுத்தவர். ஏன்னா அவர் ஆஃபீஸ் திருச்சியில் தான் போட்டு அப்படி தான் ஆரம்பிப்பார். நான் ஃபஸ்ட்டு திருச்சி தான் கேட்டேன். இல்லைங்க அது வேண்டாம், நம்ம மதுரைக்கு போயிடுங்க, நீங்கள் இங்கே வேண்டாம், ஒரு ஹெட் குவார்ட்டர்ஸ் போதும் அப்படின்னு சொல்லிட்டாரு. விலங்கு ஒரு வெப் சீரிஸ் தமிழில் அங்கங்கே வெப் சீரிஸ் எல்லாரும் சொல்லிட்டே இருப்பாங்க, பிகே பிளைண்டர்ஸ் எதோ சொல்லிட்டே இருப்பாங்க. ஆனால் தமிழில் வந்து வெப் சீரிஸ் வரும், ஆனால் அது பெருசாக ரீச் ஆகாது. எனக்கு தெரிஞ்சு விலங்கு தான் ஃபஸ்ட்டு தமிழில் ஒரு பயங்கரமான இம்பேக்ட் கிரியேட் பண்ண ஒரு
வெப் சீரிஸ். ரைட்டிங்கை தாண்டி அதில் இருந்த டீட்டெயிலிங், ஒரு படம் ப்ரூஸ்லின்னு ஒரு படம், அதை அவரை விட அதிகமாக யாரும் கலாய்ச்சிருக்க மாட்டாங்க. டைரக்டரே அதை பயங்கரமாக கலாய்ச்சி இது பண்ணாரு. ஆனால் அதுக்கப்புறம் வெறிக்கொண்டு ஒரு படம்னா நம்ம எப்படி பண்ணணும், ஒரு படத்துக்கு எவ்வளோ டீட்டெயிலிங் பண்ணணும், இன்னைக்கு நான் பண்ற அதுக்கும் சரி, இப்போ நான் பண்ற படத்துக்கும் நிறைய டீட்டெயிலிங் பண்ணும்போதெல்லாம் விளங்க அளவுக்கு நம்ம பண்ணிட போறோமா அப்படின்னு நினைச்சு தான் இப்போ நான் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா ஒரு அந்த படத்துல ஒவ்வொரு சீக்வன்ஸா இருக்கட்டும், ஒவ்வொரு எபிசோட்ல வர எல்லாமே அவ்வளோ டீட்டெயிலிங்கா அவ்வளோ நாவல்ட்டியா இருந்துச்சு. சூப்பர். அதே மாதிரி இந்த வாரண்ட்டும் இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த டீமுக்கு எல்லாமே எனக்கு நியூ கம்மர் நினைக்கிறேன். எல்லாருக்கும் மிகப்பெரிய வாழ்த்துக்கள். விக்னேஷ் உங்களுக்கு வாழ்த்துக்கள். இந்த வாரண்ட்டும் விலங்கை விட கொஞ்சம் பெருசாகவும் வரணும். உங்களுக்கு மிகப்பெரிய ஓப்பனிங்கா இருக்கட்டும் பிரசாந்த் பாட்டிராஜன். நன்றி நன்றிங்கய்யா. இவன் தம்பி மாதிரி அண்ணனும் என்னைய கூப்பிட்டு லவர் கதை நடிக்க சொன்னாரு. தம்பி தான் உடனே அப்படியே அண்ணன் நடிக்க சொன்னாரு. அதான் இவங்க எல்லாம் கூப்பிட்டு நடின்னு சொல்ல வரணும் அப்படி நடிச்சேன். ஐயா அப்ப அந்த ஐடியாலாம் இல்லை. இந்த மாதிரி எந்த ஐடியா? இந்த மாதிரி நடிக்கணும்னா உண்மையாவே அது என் நண்பன் பாலசுரவனுக்கான கேரக்டர். ஆக்சுவலா இவரும் பாலசுரன் ரொம்ப நாளா அந்த கேரக்டர் பேசியிருந்தாங்க. அப்புறம் திடீர்னு என்னைய கூப்பிட்டு நடிக்க சொன்னாங்க ப்ரொடியூசரு. இல்ல அது என் நண்பனோட கேரக்டர்னு சொல்லி தான் அப்புறம் பாலசுரன் அந்த கேரக்டர் நடிச்சாரு. கான்பிடன்ஸ் கொடுத்தது அவர் இவர் மாதிரியான வெற்றிப்பட இயக்குநர்கள் தான். அதனால இந்த படத்துல ஏதோ இருக்குன்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் கூப்பிடவே மாட்டேங்கிறாரு. கூப்பிடுறேன். நன்றிங்க. நன்றி. மொத்த டீமுக்கும் ரொம்ப நன்றி. கடைசியா சினீஸ் வந்திருக்காரு. அவருக்கும் லப்பர் பந்து ஆக்சுவலா பிகினிங்ல இருந்தே எனக்கு அந்த கதை பயங்கரமா தெரியும், பிடிச்சிருந்தது. எனக்கு இப்ப பயங்கர சந்தோஷம். போதும். அதான் லப்பர் பந்து நல்லா ஓடி பத்தி பேசுறேன். பின்னாடி போய் நின்னேன். இது எப்படி ஆயிடுச்சுன்னா, இப்ப 2-3 பேரை கூப்பிடுறாங்க எல்லா ஆடியோ லான்ச்சுக்கும், இவர் வந்தா ஏதாவது பேசுவார், அந்த மாதிரி என்னையும் ஆகிட்டாங்க. அதாவது இவனை பத்தி ஒண்ணு சொல்லணும். இண்டஸ்ட்ரியில மொத்தம் 250 ப்ரொடியூசர் இருக்காங்கன்னா 220 பேர்கிட்ட அட்வான்ஸ் வாங்கியிருக்கான். ஒருத்தவன் பீஸா டெலிவரி வந்தான், அவனை ப்ரொடியூசர் நினைச்சு அவன்கிட்ட அட்வான்ஸ் எடுத்திருக்கான். அவன் செருப்பு கொண்டு அடிச்சு வெளில போயிருக்கான். இப்போ ஹீரோவா இருக்கான். இன்னும் எத்தனை பேர்கிட்ட அட்வான்ஸ் வாங்க போறான்னு தெரியல. பட் ட்ரெய்லர் சூப்பரா இருந்தது. அவ்வளவுதான். வாழ்த்துக்கள். டீம் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். நீ ஒருத்தன் தானே? நானும் ஒருத்தன் சிக்கிட்டேன். அது பதில் சொல்ல மாட்டேறான் இன்னைக்கு வரைக்கும். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். அனைவருக்கும் மாலை வணக்கம். எந்த ஃபங்க்ஷனுக்கு போய் நான் சீனியர் மாதிரி ஃபீல் பண்ணதே இல்லை. ஃபர்ஸ்ட் டைம் அந்த மாதிரி ஒரு ஃபீல் பண்ண வச்சிட்டாங்க. எல்லாமே யங் டைரக்டர்ஸ். ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. எங்க இருந்து ஆரம்பிக்கிறது? பாண்டியராஜ்கிட்ட இருந்து ஆரம்பிச்சாகணும். வெண்ணிலா கபடிக்குள்ள இருந்து நானும் பாண்டியும் அவர் பசங்க ரிலீஸ் 2 பேருமே நல்ல நண்பர்கள். அப்பிருந்து அந்த டைத்துல எனக்கு பிரசாந்த தெரியும், விக்னேஷ் தெரியும். ரொம்ப சின்சியரான அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ். அவங்களுடைய உழைப்புக்கு இந்த இடம் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். என்னுடைய தயாரிப்பாளர், எனக்கு தேசிய விருது வாங்கி கொடுத்த தயாரிப்பாளர் மதன் சார் நிச்சயமா ஒரு அற்புதமான ஒரு ப்ரொடியூசர். அவருக்கு நிறைய வெற்றி தோல்விகளை பார்த்திருந்தாலும் ஒரு கதையை முழுசா நம்பி சரியா டிராவல் பண்ணிட்டு இருக்காரு. அவர் அடைந்த உயரத்தை விட 2 மடங்கு பெரிய உயரத்தை அவர் அடைவாரு. அதுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். விலங்கு வெப் சீரிஸ் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பட் ஒரு டைரக்டரா ரொம்ப நேர்த்தியான ஒரு வெப் சீரிஸ் மாமன் பார்த்துட்டு நான் படம் பார்த்தனே ஃபர்ஸ்ட் கால் பண்ணேன். எல்லாருமே கொஞ்சம் மிக்சடா ஒப்பீனியன் சொல்லிட்டு இருக்கும்போது சொன்னேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. 4-5 இடத்துல நான் அழுதுட்டேன். உங்க பையனுக்கு நான் ஃபேனாவே ஆயிட்டேன் பிரதர் அப்படின்னு சொன்னேன். நிச்சயமா ஒரு சிறந்த இயக்குனர், ஒரு நடிகனா, ஒரு ஃபில்ம் மேக்கரா நான் ஸ்கிரீன்ல அவரை பார்க்கும்போது எந்த இடத்துலையுமே பெர்ஃபார்மன்ஸா எங்கேயா தப்பு இருக்குமா? ஏன்னா நம்ம ஒரு ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஸ்கிரீன்ல ஒருத்தரை பார்க்கும்போது நமக்கு ஒரு அண்டர் எஸ்டிமேட் இருக்கும். பட் ரொம்ப நேர்த்தியா அந்த கதாபாத்திரத்தை உள்வாங்கி பண்ணியிருக்காரு. இது பாலசரவன் எழுதின கதையில வச்சுக்கிறவன பாலசரவன் முன்னாடியே சொன்னான். ஸோ மகிழ்ச்சி. முதல்ல பிரசாந்த் இதுல ஹீரோ ஆகுறதுக்கு நிறைய திரைப்படங்கள் அவர் டைரக்ட் பண்ணணும், ஹீரோவா நடிக்கணும். வேற தாசனை அழகசாமி குதிரையில யூனிஃபார்ம் போட்டு விட்டேன், இப்போ வரைக்கும் கலட்ட மாட்டேங்கிறீங்க. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது. நர்மதா இவங்க அப்பா ஒரு ப்ரொடியூசர், அவங்கள்ட்ட நான் அசிஸ்டன்டா ஒர்க் பண்ணியிருக்கேன்.
ஒரு ப்ராஜெக்ட்டுக்காக கூட உங்கள்கிட்ட பேசினேன். அது டேட்னால பண்ண முடியாமல் போச்சு. கண்டிப்பாக ஒர்க் பண்ணுவோம். இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். முக்கியமாக ஒரு முதல் மேடை விக்னேஷுக்கு. நிச்சயமாக விக்னேஷுடைய ஒரு அஸ்டனேட்டா ரொம்ப சின்சியரா ஒர்க் பண்ணியிருக்காரு. நான் பார்த்துருக்கேன். நிச்சயமா ஒரு மிகப்பெரிய உயர்த்தை அடையணும். விக்னேஷுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். எப்படி வந்து பாரதி ராஜா ஒரு ஆலமரமா இருந்தாரோ அது மாதிரி நம்ம பாண்டியராஜும் ஒரு ஆலமரமா மாறணும். நிறைய விருதுகள் வந்துட்டு இருக்குது. ஸோ அஸ்வினை தொடர்ந்து, பிரசாந்தை தொடர்ந்து விக்னேஷ். ஸோ அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். எங்கடா விளையாட வா, எல்லாருக்கும் பக்கத்தில் என்ன பேச்சு வராது. அப்படியே வா. எங்கிருந்து ஆரம்பிக்கிறது? சார் நீங்க எல்லாமே சொல்லலாம் அவரை பத்தி. குரு இல்ல, எல்லாத்தையும் சொல்லுங்க. பொதுவா ஒருத்தங்களை ஓட்டுனோம்னா கலாச்சோம்னா அடுத்த மேடையில கூப்பிடவே மாட்டாங்க. புரூஸ்லியில வந்து பயங்கரமா நான் கலாச்சிருப்பேன். மாமனுக்கு கூப்பிட மாட்டான்னு நினைச்சிங்க கூப்பிட்டான். அதுல அதை விட கலாச்சேன். இதுக்கு கண்டிப்பா கூப்பிட மாட்டேன்னு நினைச்சேன். ஆனா இதுக்கும் கூப்பிட்டான். அவனுக்கு கலாய்க்கிறது ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவன் படத்தை அவனே கலாச்சிக்குவான். அது மட்டும் இல்ல, அவனுக்கு அவனை பத்தி பேசணும். இந்த எஜமான் படத்துல நெப்போலியன் டைலாக் ஒன்று இருக்கும்ல, கல்யாணக்கார வீடா இருந்தா நான் தான் மாப்பிள்ளையா இருக்கணும், இலை வீடா இருந்தா நான் தான் பணமா இருக்கும்னு சொல்லுவார்ல. அந்த மாதிரி அவனுக்கு வந்து நல்லதோ கெட்டதோ அவனை பத்தி பேசினா அவனுக்கு ரசிப்பான். எவ்வளவு கிண்டல் பண்ணோம்னாலும் சிரிச்சுக்கிட்டே இருப்பான். உண்மை இல்லடா, நமக்குள்ள கொஞ்சம் கோவம் வரும், கடுப்பு வரும். அவனை திட்டுறதை வந்து ரொம்ப ரசிப்பான். எனக்கு அவனை ரொம்ப பிடிக்கும். அவனை திட்டுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் திட்டுறது அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். எப்படிப்பட்ட ஆள்னா, ஒரு தடவை இங்க சென்னை ஸ்டேடியத்துல கிரிக்கெட் விளையாண்டுக்கிட்டு இருந்தது. கிரிக்கெட் நடந்துகிட்டு இருந்துச்சு. எனக்கு இந்த கிரிக்கெட்டுக்கு கூட பாக்குற பழக்கமே இல்லை. எப்பாவது டிவியில பார்த்தா தான். எனக்கு போன் அடிச்சான். சார் இந்த மாதிரி சன் டிவியில சொல்லி எனக்கு போறதுக்கு டிக்கெட் வாங்கி கொடுங்க அப்படின்னா. நான் சன் டிவிக்கு எனக்கே டிக்கெட் கேட்க மாட்டேன், அவங்கள்ட்ட போய் எப்படி கேட்கறது. சரி நான் ட்ரை பண்றேன்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். அப்புறம் திருப்பி சரி கேட்டான், ஒரு கேட்டேன்டா கிடைக்க விடாம ஒரு வாய்ஸ் நோட் மட்டும் போட்டேன். சார் அது பிரச்சனை இல்லை சார் அப்படின்னா. அப்படியா எங்க இருக்க அப்படின்னு. இந்த மாதிரி ஸ்டேடியத்துல தான் சார் இருக்கேன். நான் விளையாட்டுத்துறை அமைச்சருக்கே போன் அடிச்சு அவர்கிட்ட டிக்கெட் வாங்கிட்டேன் சார் அப்படின்னா. உதயநிதி சார் டிக்கெட் வாங்கி உள்ளுக்கு போயிட்டான். நம்ம பெரிய விஷயம் நல்ல விஷயம் கேட்கறதுக்கே ரொம்ப தயங்குவோம். அவன் டிக்கெட்லாம் ஈஸியா அந்த மாதிரி வாங்கிட்டு போயிடுவான். அந்த பேர் சொன்னார்ல அட்வான்ஸ் வாங்குறது, அந்த மாதிரி சிரிச்சுக்க. விளையாட்டுத்துறை அமைச்சர்கிட்ட வர நம்ம டிக்கெட் கேட்பா. அந்த விஷயத்த பண்ணுங்க, ஊர்ல அந்த நல்ல விஷயத்த பண்ணுங்க, இந்த மாதிரி பண்ணி கொடுங்க, அந்த மாதிரி ஏதாவது ஒரு படிப்புக்கு உதவி பண்ணுங்கன்னு கேட்பான். எனக்கு டிக்கெட் கொடுங்கன்னு போய் போன் அடிச்சு கேட்போமா. அப்படிப்பட்ட இப்ப வந்தான், ஆபீஸ்க்கு வந்தான். ஒரு டிசம்பர்ல வந்தியாடா வந்தா கலரா இருந்தான். இன்னும் கலர் வேற மாதிரி மாறி இருக்கு அப்படின்ட்டு. சரி மாமன் ஹிட் கொடுத்துருக்கான், காசு நிறைய வந்திருக்கும், காசு வந்தா கலர் மாறும்ல, சினிமாவில் அது ஆட்டோமேட்டிக்கா கலர் அந்த க்ளோ கிடைக்கும் அப்படின்னு நினைச்சேன். அந்த மாதிரி ஒரு சின்ன வெப் சீரிஸ் பண்ணோம் சார். ஆனால் விக்னேஷன் அசிஸ்டன்ட் தான். இவங்க 2 பேருமே அசிஸ்டன்ட் தான். நம்ம டைரக்ஷன் பண்ணுறோம். சூப்பராக வாழ்த்துக்கள். இல்லை அதில் ஒரு ரோல் நான் பண்ணுறேன் அப்படின்னா. இதுக்கு முன்னால சுசி சொன்ன மாதிரி பாலசரவணன் பண்ண வேண்டிய கேரக்டர். பாலசரவணன் ஏதோ டேட் லேட் ஆச்சா இல்ல லேட் ஆகுதுன்னு சொல்ற டேட்ல நான் பண்ணானு தெரியல. அந்த ரோல்ல ஏன்னா பாலசரவணன் வர இந்த புலம்புன்னு புலம்பிட்டேன், கூடவே இருந்து பார்த்துட்டேன் அப்படின்னா. அது வந்து எக்ஸ்தலத்துல வந்து புலம்பி நண்பர்கள் கூட இருக்க நண்பர்களே இப்படிப்பட்ட நண்பர்கள் துரோகம் செய்து விட்டார்கள் ஃபீல் பண்ணி போட்டிருக்கான். அதை வந்து ரீபோஸ்ட் பண்ணியிருக்கான். அப்படி ஒரு குசும்பான அல்லவன் ஃபீல் பண்ணி உடனே தாண்டா போட்டிருந்தான். அது நான் தான் சார் சரி எல்லாரும் பார்க்கணும்னு போட்டு விட்டேன். அப்படி சரி அவன் வந்தான், நடிக்கிறான், சந்தோஷம். ஏன்னா இன்னைக்கு வந்து டைரக்டர்கள் எல்லாருமே ஹீரோவா மாறுறாங்க. ரொம்ப சந்தோஷம். பிரதீப்ல இருந்து இப்ப லோகேஷ்ல இருந்து எல்லாரும் மாறுறது எனக்கு கொண்டாட்டம், எனக்கு சந்தோஷம். இவனை வரட்டும் அப்படின்னு நினைச்சேன். சரி வந்தான், நடிச்சான், ஆசீர்வாதம் வாங்கிட்டு போக வேண்டியது தானே. நான் ஒரு கதை வச்சிருக்கேன். அது ஒரு நல்ல மாஸ் ஹீரோ நடிக்கணும். அந்த கதையை நான் பண்றீங்கிறான். உண்மையிலங்க கதை மாதிரி சிவகார்த்திகன் மாதிரி சிவகார்த்திகனுக்கும் பண்ண கதை அது. எனக்கு ஷாக். அதுல நீ எப்படி நடிப்பா அப்படின்னு. இல்லை சார் நான் அதுக்குள்ள வளர்த்துக்கிறீங்க சார் அப்படிங்கிறான். குமார் இவர் சொல்லியிருக்காரு, உங்க டைரக்டர் வந்து ஒரு சூப்பர் கதை சொன்னாரு, செம்மையா இருக்கு, அதை பண்ணோம்னா
பயங்கர ஹிட் ஆகும் அப்படின்னா அதை நான் பண்றேன் அப்படின்னு வந்துட்டான். அந்த மாதிரி ஒரு பயங்கர கான்ஃபிடென்ட், அவனுடைய கான்ஃபிடென்ட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் எழுதி தர்றேன், நான் 5 to 10 வருஷத்துல திருச்சி தொகுதியில் நான் எம்எல்ஏ நிற்பான் பாருங்க, கண்டிப்பா நிற்பான். நீங்க இந்த வீடியோவை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அவன் எம்எல்ஏக்கு அரசியல்வாதி ஆகிறானா என்னன்னு மட்டும் பாருங்க. அதுக்கு எல்லா திறமையும் அவனுக்கு இருக்கு, எல்லா திறமையும் இருக்கு. அதோட உண்டு, அது அரசியல்வாதி வா நமக்கு இல்ல உங்க ஆசீர்வாதம் சார், இல்ல உங்க ஆசீர்வாதம் சார். வருவான், அதுவே வருவான். அப்படிப்பட்ட ஆளுதான். உண்மையிலே வாழ்த்துக்கள், சந்தோஷமா இருக்கு. ரொம்ப தேங்க்ஸ் சார், ரொம்ப தேங்க்ஸ். மேடம் இன்னும் பேசுவாரா? சரி, விக்கிய கொஞ்சம் பேசுவோம். சார் ப்ளீஸ் ப்ளீஸ். ரொம்ப நேரமா இங்கிட்டே இருக்கு, ரொம்ப நேரமா இந்த பக்கமாவே இருக்கு. அங்கிட்டு கொஞ்சம். இவர் விக்கி கதகளி படத்துல 3 அசிஸ்டன்ட் தான். ஒருத்தான் அஸ்வின், அந்த கப்பல் ஃப்ரெண்ட்லி பண்ணால அவன், விக்கி, காயத்ரின்னு ஒரு பொண்ணு, ஒரு அசோசியேட் அமுதன் சொல்லு. நீங்க 3 பேர் தான் புதுசா வந்தாங்க. பேசிக்கிட்டே இருப்பாங்க, எப்போ பார்த்தாலும் பேசிட்டே இருப்பாங்க. என்னன்னா இவங்க வேலையா மட்டும்தான் பேசுவாங்க, என் வேலையா பேசவே மாட்டாங்க. இவங்களை வச்சு படமே நான் முடிச்சுட்டு எனக்கு பயங்கர கான்பிடன்ட் வந்துருச்சு. இனிமே வாழ்க்கையில எவனை வச்சு வேணாலும் நான் படம் பண்ணிருக்கேன் அசிஸ்டன்ட். இவங்களே வச்சு ஒரு படத்தை எத்தனை நாள், 60 நாள்ல கண்டினியூ முடிச்சிட்டோம். நைட்டு பக்கம்லாம் அடிச்சு முடிச்சோம். அப்படி ஒரு ஹார்ட் ஒர்க்கர் அவரு. எனக்கு சுத்தமா அவனை பிடிக்கவே பிடிக்காது. ஏன்னா என்னை வந்து அசிஸ்டன்ட் என்னை பத்தி நோட்ட சொல்லிக்கிட்டே இருப்பான். அவனுக்கு என்னை சுத்தமா பிடிக்காது. எல்லா இடத்துலயுமே என்ன பண்ணா, நான் இருந்து வெளில போறதுக்கம்னா அவன் ஃபேஸ்புக்ல வந்து இண்டிபெண்டன்ட் ஃபில்ம் மேக்கர் அப்படின்னு போட்டுக்கிட்டான். அவன் போட்டிருப்பானா அசிஸ்டன்ட் பாண்டியராஜ் அந்த மாதிரி போட்டுருக்காங்கல்ல, அவன் இண்டிபெண்ட் படம் ஜெயிக்கும். எல்லா பேட்டியிலையும் இண்டிபெண்டன்ட் ஃபில்ம் மேக்கர்னு சொல்லணும், என் அசிஸ்டன்ட் சொல்லக்கூடாது. அப்படி ஒரு ஆள் தான். ஆனா திறமையான பையன் உண்மையிலே, உண்மையிலே குமார் சொன்னது மாதிரிதான். அப்படி எனக்கு ஆச்சரியம் என்னன்னா, 2 மணிக்கு 2 போட்டோமா பிரியாணி சாப்பிடுவான் பெசந்து. இப்ப சாப்பிடுறது இல்லையா அப்படிங்கிறது எனக்கு பயங்கர ஷாக்கு. உண்மையில 2 பேரும் ஜாலியா இருப்பாங்க. எவ்வளவு திட்டினாலும் ஏத்துக்குவாங்க, கலாச்சாரம் ஜாலியா எடுத்துக்குவாங்க. கண்டிப்பா படமும் டீசர் கொண்டாந்து காமிச்சா இன்னும் ஒரு சிங்கிள் ஷாட், அது போல ஒரே ஒரு சிங்கிள் ஷாட் ஒன்று எடுத்திருக்காங்க, செம்மையா இருந்துச்சு. அந்த ஒரு ஷாட் போதும் இந்த வெப் சீரிஸ்க்கு வந்து, அந்த ஒரே ஷாட் அது வரும்போது தெரியும். அவ்வளவு அழகா எடுத்திருந்தாங்க. அந்த கேமராமேனுடைய ஒர்க்கும் செம்மையா இருந்தது. எடிட்டர் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். விக்கி வாழ்த்துக்கள் தான். அவனுக்கு எப்படி விலங்கு அமைஞ்சதோ அதே மாதிரி இந்த வெப் சீரிஸ் உனக்கு பெருசா அமைஞ்சு ஜெயிச்சு நீ வந்து ஒரு இண்டிபெண்டன்ட் ஃபில்ம் மேக்கர்னு வெளில சொல்றதுக்கு வாழ்த்துக்கள். தேங்க்யூ, தி பெஸ்ட் டீம். தாசண்ணா, சாரி, எங்கள் ப்ரொடியூசர் கேடி பிளாக் எங்கள் ப்ரொடியூசர் மதன் சார். இந்த படமும் இந்த வெப் சீரிஸும் உங்களுக்கு நல்ல பேர் வாங்கி தரட்டும். இந்த டீம் எல்லாத்துக்கும், G5 எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள். இந்த வெப் சீரிஸ் எல்லாரும் பாருங்க, கண்டிப்பாக நல்லா இருக்கும். வாழ்த்துக்கள். தேங்க்யூ. தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். வச்சுக்கிட்டு கடைசியா சொல்லுங்க, அதுக்கு நான் தான் ட்ரெயினர் சார். உங்களுக்கு ஸ்பெஷலா அதுக்கு எனக்கு எழுதிருக்கு பாருங்க, அதுல கொஞ்சம் சார் எழுதிருக்கு. நாளை வச்சு மாற்றி மாற்றி அவர் சொல்றது மாதிரி மறைச்சு நாள் வச்சுக்கலாம். நான் அப்படிதான் இருப்பேன். கேடி பிளாக் விளையாட்டுல பாத்தீங்கன்னா சிவகார்த்திகேயனா அவர் வந்து ஒரு அரசியல்வாதி ஆயிட்ட மாதிரி ஒரு பெரிய மாலை போட்டு ஒரு ஷாட் இதுல வச்சு எடுத்திருக்கோம், படத்துல இருக்கும். அன்னைக்கு விமலுடைய பர்த்டே, விமலுக்கு கொண்டாந்து அவன் ஃபேன்ஸ் வந்து நிறைய மேல பெரிய மாலை போட்டிருந்தாங்க. அது டேபிள்லயே சும்மா கிடந்தது. அது வேண்டா சும்மா கிடக்குது அப்படின்னு சொல்லி அந்த மாலையை போட்டு எடுத்த ஷாட் தான் அந்த ஷாட். அதனால என் அசிஸ்டன்ஸ் அப்படிதான் இருப்பாங்க, அதனால கோச்சுக்காதீங்க. பட்ஜெட்ல பண்ணும்போது அதெல்லாம் அப்படிதான் இருக்கும். ஓகே, தேங்க்யூ சார். உங்களை பத்தி பெரியவங்களை பத்தி பேசக்கூடாது சார். சார் வந்து அதான் திட்டுவாங்க, திட்டுவாரு. பட் ஆனா எனக்கு வந்து ப்ரூஸ்லிக்கு அப்புறமும் இல்லை இது மட்டும் சார், ப்ரூஸ்லிக்கு அப்புறமும் ஒரு ஃப்ளாப் படம் கொடுத்ததுக்கப்புறம் உடனே நீ கூப்பிட்டு 2 வருஷம், ஒரு 6 மாசம் டைம் எடுத்துக்கோ, நீ ஏதாவது ஒரு கதை எழுது, இருக்கிற எல்லா ப்ரொடியூசர்ட்டையும் சொல்லு, எந்த ப்ரொடியூசரும் உனக்கு படம் பண்ணணும், கடைசியாக எங்கிட்ட பசங்க ப்ரொடக்ஷன் உனக்காக எப்போனாலும் ஒரு படம் பண்ணும், நான் உனக்கு பண்ணுறேன்னு எனக்கு வந்து லைஃப்ல வந்து ஒரு பெரிய கான்ஃபிடன்ஸ் கொடுத்தது வந்து சார் தான். ஸோ எப்பயுமே ஒரு எங்கள் சார் அதனால வாங்கிக்கிறோம். ஏன்னா நல்ல கதை, இப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்கும். ப்ரொடியூசர் வந்து சொல்றாரு, குமாரன் வந்து சொல்றாரு ஒரு சூப்பர் கதைங்க அப்படின்னாரு. ஆக்சுவலாக அந்த கதையில ஹீரோ வேற, இது 2 ஹீரோ, சின்ன ஹீரோ, அவர் சின்ன கேரக்டர் தான்.
அதனால ஒரு நப்பாசில் வந்து கேட்டேன் சார் ஆனா அதுக்கு காரணம் அந்த தயாரிப்பாளர் தான். அவர் தான் அதுக்கு ப்ரொடியூசர்னாரு, அதனால வந்து கேட்டேன். பட் கூடிய சீக்கிரம் பண்ணுவார் சார், வாய்ப்பையும் தருவார். தேங்க்யூ சார். இவரை வச்சு நான் ஒரு படம் கண்டிப்பா நான் பண்றேன். எவ்வளவு பேரை பண்ணிட்டேன், அவங்க என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க. இவனே படம் வச்சு நான் பண்றேன், இவனே என்னை வச்சு பண்ணட்டும். ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். ப்ரெஸ் மீடியா நண்பர்களுக்கு, வந்திருக்க பெரியவங்க எல்லாருக்குமே வணக்கம். இது என்ன ஜி ஒரு மாதிரி, நான் இதுக்கு முன்னாடி கடைசியா ஒரு ஆடியோ லான்ச்சோ இல்லை ஒரு அண்ணன் சினிஷண்ண உங்களோட ஈவெண்ட்டுக்கு என்ன பேர் வச்சீங்க? ப்ரொடக்ஷன் கம்பெனி ஆரம்பிக்கிற ஈவெண்ட், அவ்வளோதான். ஓகே, அந்த இதுதான் இருக்கிறதுல எல்லாருமே மாற்றி மாற்றி உண்மையை பேசுகிற ஒரு ஸ்டேஜ் அப்படின்றத நான் ஃபேஸ் பண்ணியிருந்தேன். அதுக்கு அடுத்தது இது இப்போ ஒரு செகண்ட் ஸ்டேஜாக இருக்குது. அது அவர் வந்ததுனால அப்படி இருக்குதா இல்லை பொதுவாகவே அது அந்த மாதிரி அமையுதா அப்படின்னு தெரில. இன்னைக்கு காலைல வேற எங்கள் அம்மா எனக்கு சந்திராஷ்டமோ, அதனால கொஞ்சம் பார்த்து பேசுப்பா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சாங்க. இப்போ இதுக்கு மேலே எப்படி பார்த்து பேசுறது? எல்லாரும் ஒரு மாதிரி உண்மையாக சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ நானும் உங்கள்கிட்ட சொன்னது அப்படியே சொல்லிடலாம்ல. வந்தாப்புல ஒரு நாள் வந்துட்டு இந்த மாதிரி காமிச்சார், இந்த டீசர் ட்ரெய்லர் பார்த்தீங்களே, அதை அப்படியே காமிச்சாரு. ஃபர்ஸ்ட் அதான் பார்த்தேன். பார்த்துட்டு சூப்பராக இருந்துச்சு, செம்மையாக இருந்துச்சு. இந்த அக்கறையில் நான் வந்து தலைவா ரிலீஸ் டேட்டை மட்டும் பார்த்துவாங்க தலைவா. இன்னைக்கு ரிலீஸ் டேட்டு தான் வந்து ஒரு படத்தையே பயங்கரமா தீர்மானிக்க ஒரு முக்கியமான ஒரு ஃபேக்டரா இருக்கு. டேட்டு மட்டும் விட்டுறாதீங்க, கரெக்டா பிடிச்சிருங்க அப்படின்னு. தலைவா வெப் சீரிஸ் அப்படின்னாப்புல, அதெல்லாம் ஏங்க பண்றீங்க அப்படின்னு தான் ஃபர்ஸ்ட் கேட்டேன். இல்ல கமிட்மெண்ட் அந்த காரணங்கள்லாம் சொன்னாரு. இல்ல நம்மளுக்கு என்னதான் இருந்தாலும் வெப் சீரிஸ் ஓகே, வீட்டில் டிவியில போன்ல எப்படி வேணா பார்க்கலாம். ஆனா தியேட்டர்ல மக்களா இருந்து அவங்களோட ரியாக்ஷனோ இல்லை அவங்களோட சத்தம் அதெல்லாம் தானே நம்மளுக்கு பயங்கர இது. போதும், இதெல்லாம் மற்றவங்களுக்கு பண்ணதெல்லாம் போதும், நீங்க உங்களுக்காக என்ன பண்ணிக்கோங்க, ஏன்னா நம்ம தான் நம்மளுக்கு யோசிக்கணும். அதனால இந்த வெப் சீரிஸ்ல முடிச்சுட்டு ஒழுங்கா படத்தை பண்ணுங்க அப்படின்னு தான் சொன்னேன். ஆனா ஜோக்கெல்லாம் தாண்டி அவர் ஒன்னேன்னு சொன்னாரு, இல்ல தலைவா நம்மளுக்கு ஒரு 4 பேர் நல்லது பண்ணதாலதான் நம்ம இந்த இடத்துல இருக்கோம், நம்ம ஒரு 4 பேருக்கு பண்ணணும். ஸோ என் அசிஸ்டன்ஸ் எல்லாமே இருக்கிறாங்க, அவங்க எல்லாருக்குமே இப்போ நான் ஒன்னொன்னா பண்ணி கரெக்டா செட் பண்ணணும் அப்படின்னு ஒன்று சொன்னாப்புல. ஸோ அந்த எண்ணத்துக்காகவே டெஃபினட்டா ஆயிடலாம், இன்னும் பெரிய இடத்துக்கே போயிடலாம். அண்ட் அதை தாண்டி வெப் சீரிஸ் அப்படின்னாலுமே நம்ம எல்லாருமே வெப் சீரிஸ் அன்னைக்கு பயங்கரமா பார்க்குறோம். நம்ம மொழியோட பிற மொழிகளில் நிறையவே பார்க்குறோம். கொரியன் சீரிஸ் ஆகட்டும், இல்லை மற்ற லாங்குவேஜ் ஆகட்டும், தமிழில் ரொம்ப ரொம்ப ஒரு விரலவுட்டு எண்ணிடலாம். வெப் சீரிஸ் அப்படின்னா சொல்ற அளவுக்கு எண்ணிடலாம். அதில் டெஃபினட்டாக விலங்கு வந்து வந்த புதுசில் அது என்ன மாதிரியான ஒரு இம்ப்ரெஷனை கிரியேட் பண்ணுச்சு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த வேர்ல்டுல இருந்து வந்திருக்கிறது நிச்சயமா தப்பா போகாது, எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நம்புறேன். டீசர் ட்ரெய்லர் பார்க்கும்போதுமே அது ரொம்ப ரொம்ப ப்ராமிசிங்கா இருந்தது. மற்றபடி வேலை பார்த்த எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். தலைவர் எனக்கு வந்து வாரண்ட்டுங்கிற பேரை விட அந்த கோட்டை கருப்பசாமி பேரு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு, சூப்பரா இருக்கு. தேங்க்யூ ஸோ மச், கூப்பிட்டதுக்கு ரொம்ப நன்றி. கடைசியா ஒரே ரிக்வெஸ்ட், எல்லாருமே சொல்லிட்டாங்க அந்த பொக்கே மட்டும் வேணாம், நான் கூட ஒரு 10 பொக்கே வாங்கி வேணா கொடுத்துடுறேன், அது மட்டும் வேண்டாம். நன்றியோட முடிச்சுக்கலாம். தேங்க்யூ. நான் மிஸ் பண்ண மாட்டேன், நம்ம ஒரு ஃபோன் பண்ணாலும் உடனே மெசேஜ் அனுப்பிச்சிடுவாரு. இல்ல அதையும் சொல்லிடுறேன். எனக்கு வந்து கொஞ்சம் அந்த ரொம்ப இயல்பா யதார்த்தமான மனுஷங்க கிட்ட டக்குன்னு நம்மளுக்கு பழக வந்துடும். இது கூப்பிட்டாப்புல நான் வந்துடுறேன் தலைவா அப்படின்னு. அதுக்கப்புறமேட்டு பார்த்தா முந்தானத்தை அடிச்சார், நான் எங்க இருக்கீங்களோ சொல்லுங்க, நான் உடனே வந்து இன்விடேஷனை கையில கொடுத்துட்றேன் அப்படின்னாரு. நான்லாம் என் கல்யாணத்துக்கு யாருக்குமே இன்விடேஷன் கொடுக்கல, வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சிட்டு. ஏன்னா அவ்வளோ இதுல இருக்கும்ல, ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி மச்சான் அதெல்லாம் வந்துருக்கடா வந்துருவோம், அவ்வளோதான். இந்த ஈவெண்ட்டுக்கு அவ்வளோ பொறுப்பா இது பண்ணி நான் வந்தே தீரணும், இன்விடேஷன் கொடுத்தே தீரணும்னு அப்படி அடம் முடிச்சாப்புல. அதுலயே தெரிஞ்சிருச்சு எப்படிப்பட்ட ஒரு ஆள் அப்படின்னு. அந்த இன்விடேஷன் பத்திரமா இருக்கா? இருக்கு. சரி, ஓகே. இன்விடேஷன் அடிச்சாரான்னு பார்த்து வாங்கிக்கலாம். நன்றி, சூப்பர். நன்றி, தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். பத்திரிகை மீடியா நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இது வந்து என்னோட 4வது வெப் சீரிஸு. ஃபர்ஸ்ட் விலங்கு, அடுத்தது கேம்னு ஒரு சீரீஸ் பண்ணோம் அப்லாஸ்க்கு, 3வது சோனிக்கு வந்து ஃப்ரீ லைன் ஒன்று பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் மந்த்து மேக்ஸிமம் ரிலீஸ் ஆகும். இது 4வது சீரீஸு. ஸோ அந்த சீரீஸ் வந்து ஆக்சுவலாக அந்த கதை உருவானது வந்து ஒரு 4 இயர்ஸ் இருக்கும் ஸ்டார்ட் பண்ணி. இன்னைக்கு இவ்வளோ அந்த ஒரு 4 இயர்ஸ் ஜேர்னிக்கு அப்புறம் தான் அது வந்து இன்னைக்கு ரிலீஸ் ஆகுது. சீரீஸ் எடுக்கிறது ஈஸியான ஒரு ஜாப் கிடையாது. பியூரா நான் வந்து பேஷனுக்காக தான் பண்றேன். என்னை வந்து இந்த இண்டஸ்ட்ரியில கனெக்ட் பண்ணிக்கணுங்கிறதுக்காக தான் நான் சீரீஸ் பண்ணிட்டு இருக்கேன்.
பட் அஃப்கோர்ஸ் அது என்ஜாய் பண்ணுறோம், அதெல்லாம் ரெண்டாவது விஷயம். பட் அதோட ப்ராசஸ்ஸு, அதோட டியூரேஷனு, அதுக்கு போடுற எஃபர்ட்டு எல்லாமே சினிமாவோட ஜாஸ்தி. என்னன்னா எண்ட் ஆஃப் த டே இந்த சீரீஸ் வந்து நம்மளோட ஐபிஎல் இருக்காது. ஒரு படமா பண்ணோம்னா நம்ம வந்து ஃபார் எவர் வந்து நம்ம அந்த ஐபி நம்மள்ட்ட தான் இருக்கும், அதை நம்ம ஓன் பண்ண முடியும். பட் சீரீஸுங்கும் போது நம்ம ஒரு பிளாட்ஃபார்மோட சப்போர்ட்டோட எஃபர்ட் எல்லாம் நம்மளோட தான் இருக்கும். நம்ம தான் அந்த கதையை சூஸ் பண்ணுவோம், அதுக்கு ஆர்டிஸ்ட் டெக்னீஷியன் எல்லாமே சூஸ் பண்ணி எல்லா பிளாட்ஃபார்முக்கும் பிச் பண்ணி இந்த ஸ்டேஜுக்கு வரைக்கும் ஒரு 4 years ஆகும்னு வச்சுக்கோங்களேன். ஆனா எல்லா சீரீஸ், என்னோட 4 சீரீஸுமே நான் வந்து எக்ஸஸ் பட்ஜெட் போட்டு தான் முடிச்சிருக்கேன். எக்ஸஸ் பட்ஜெட்னா ஒரு லேக்ஸ்ல கிடையாது, க்ரோர்ஸ்ல. ஸோ இது ஏன் இங்க வந்து நான் ரிஜிஸ்டர் பண்றேன்னா, நான் சேனலுக்கு ரெக்வஸ்ட் பண்றேன், நீங்க வந்து நல்ல சீரீஸ் வரணும்னா, நிறைய பேர் சொல்றீங்க தமிழ்ல வரல, நல்ல சீரீஸ் வரல அப்படின்னு நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கு. அதுக்கு ரீசன் என்னன்னா மெயினா வந்து பட்ஜெட் தான். ஒரு ஐபி ரைட்ஸ் அவங்களுக்கு கிடைக்காத ஒரு கண்டென்ட்டுக்கு அவங்க வந்து நிறைய அமௌண்ட் கொடுத்து டேக் ஓவர் பண்ண நினைக்கிறாங்க. ஆனா இந்த ஐபி ரைட்ஸ் அவங்களுக்கு தான் போகுது. ஒரு சீரீஸ் ஹிட் ஆச்சுன்னா அது ஃபார் எவர் வந்து அதை வச்சு அவங்க வந்து நான் கூட ஒரு ப்ரொடியூசர் வைக்க தேவையில்லை, பிரசாந்த் டைரக்டர் வைக்க தேவையில்லை, அவங்க கண்டினியூ பண்ணலாம். அதுக்கப்புறம் அப்படி ஒரு கண்டென்ட்டுக்கு அவங்க கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ் வந்து நான் பர்சனலா ஃபீல் பண்றது வந்து ரொம்ப கம்மி. ஸோ இதோட ரெக்வஸ்டா நான் சொல்றேன், சீரீஸோட, ஏன்னா அவங்க தான் ஆடிட்டிங் பண்றாங்க, அவங்க ஆடிட்டர்ஸ் இருப்பாங்க, நாங்கள் என்ன 10 ரூபா செலவு பண்ணாலும் அவங்களுக்கு தெரியாம நம்ம எதுவுமே பண்ண முடியாது. ஸோ அது மாதிரி ஜென்யூன் ப்ரொடியூசர்ஸ் வந்து உங்களுக்கு நல்ல கண்டென்ட் பிச் பண்ணாங்கன்னா அதுக்கான சப்போர்ட் மட்டும் கொடுங்கன்னு தான் நான் ரெக்வஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ கம்மிங் பேக் டு திஸ் சீரீஸ், ஆக்சுவலாக சீரீஸ் வந்து பிரசாந்த் சொன்ன மாதிரி பாலசரவணன் பண்ண வேண்டிய ஒரு கதை தான். இன்னைக்கு பாலசரவணன் எல்லாத்திலையும் போய் அவர் பண்ண முடியாத ஒரு ஏக்கத்தை வந்து அவர் வந்து ரொம்ப புலம்பி தீர்த்துட்டாரு. பட் சத்தியமா சொல்றோம், இது பிரசாந்த் பண்ணும் நானும் பிரசாந்த் நினைக்கவே கிடையாது. எங்களுக்கு ஒரு ப்ரெஷர் வந்து சேனல்ல இருந்து இருந்துச்சு, இந்த மாதிரி மார்ச் 31 நீங்க முடிச்சு கொடுக்கணும், பண்ணீங்கன்னா இந்த சீரீஸ் தரோம், இல்லைன்னா சீரீஸ் நாங்கள் ட்ராப் பண்ணிடுறோம், நாங்கள் பண்ணலன்னு சொல்லிட்டாங்க. ஸோ 4 வருஷமா விக்கி இதுக்காக போராடி இருக்கான். ஸோ இது வேற வழியே தெரியல. இந்த சீரீஸ்ல வந்து பிரசாந்த் ஒரு சின்ன ரோல் பண்ண வேண்டியது இருந்துச்சு. அப்ப பேசிட்டு இருக்கும்போது விக்கி தான் வந்து மச்சா நீனே ஃபுல்லா பண்ணிடுறா அப்படின்னு கேட்டிருப்பான் போல இருக்க. உடனே பிரசாந்த் என்ன யோசிச்சு கேட்டான், நல்ல ஐடியாடா, நம்மளே பண்ணிடலாம், நம்ம சேனல்ல கேட்போம், சரி நாங்க ப்ரொசீட் பண்ணிடலாம் சொல்லி அப்படிதான் பிரசாந்த் உள்ள வந்தானே தவிர இது பிரசாந்துக்காக எழுதி பிரசாந்தா ஹீரோ பண்ணுன்னு நினைச்ச சீரீஸே கிடையாது. ஆனா இன்னைக்கு இந்த சீரீஸ் நீங்க பார்க்கும்போது தெரியும், ஒரு எஸ்டாப்ளிஷ் ஆர்டிஸ்ட் இல்லாம பிரசாந்த் மாதிரி ஒரு நியூ ஆர்டிஸ்ட் பண்ணியிருந்தா அதான் ஜஸ்டிஃபைடா இருந்திருக்கும். ஸோ அது அந்த இது வந்து இந்த சீரீஸ் நாங்கள் இப்போ பார்த்ததுக்கு அப்புறம் சரி நம்ம எடுத்த டிசிஷன் கரெக்டுன்னு இதுக்கு வந்து தோணுச்சு. ஸோ இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லா ஆர்டிஸ்ட் டெக்னீஷியன் எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. ஏன்னா கொடுத்துருக்க அந்த பட்ஜெட்ல இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போனாலும் அவங்க எவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு மார்னிங் 6 o'clock ஷூட் ஸ்டார்ட் பண்ணிச்சுன்னா நைட் 10, 11 வரைக்கும் போகும். ஸோ எல்லா நாளுமே அப்படிதான் நடந்திருக்கு. ஸோ அசிஸ்டன்ட் டைரக்டர், ஆனால் இன்னொன்று என்னன்னா இந்த படத்தில் 18 அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ். நான் இது வரைக்கும் கௌதம் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன், யாரையா கூட ஒர்க் பண்ணியிருக்கேன், யாருக்கும் 18 அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் பார்த்தது இல்லை. விக்கி அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், அதை சொல்ல வரேன் நான். ஸோ விக்கி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே இந்த படத்தில் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ். ஸோ ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ எல்லாரும் இந்த விலங்குக்கு சப்போர்ட் பண்ண மாதிரி இந்த சீரீஸ்க்கு சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ சார். என்னோட ஃபேமிலிக்கு தான் முதல்ல நன்றி சொல்லணும். ஏன்னா அவங்க தான் ரொம்ப நாளாக எனக்கு வெயிட் பண்ணி நீ படம் பண்ணுவேன்னு சொல்லி நம்பினது எங்கள் ஃபேமிலி தான். அதுக்கப்புறம் இந்த படம் பண்ணுறதுக்கு நம்பினது வந்து பிரசாந்த் தான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பாண்டிய சார்ட்டு வந்து நான் வந்ததுக்கப்புறம் நானும் அவனும் ஃபுல்லாக நிறைய ட்ராவல் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ விலங்கு பண்ணும்போது அதில் கிடைச்ச கதை தான் இந்த வாரண்ட். ஸோ இந்த வாரண்ட் வந்து நான் ஃபஸ்ட்டு பிரசாந்த் வந்து என்கிட்ட வந்து ஒரு கதை வந்துட்டு சொல்லும்போது இது நீ பண்ணுறா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி பிரசாந்த் வந்து என்கிட்ட வந்து அவனுக்கு தெரிஞ்ச போலீஸ் எல்லாத்தையும் போய் மீட் பண்ண வச்சான். அப்படி இப்படி நான் மீட் பண்ணி நிறைய கதைகள் கேட்டு நானும் அவனும் சேர்ந்து எழுதுனது தான் இந்த வாரண்ட் கதை. மதன் சார் சொன்ன மாதிரி இந்த கதை வந்து பாலசவன் நடிக்கிறதா இருந்தது தான். ஆனால் டிலே ஆனது அவர் மேலேயும் தப்பு கிடையாது. ப்ளஸ் அவர் வந்து இதுக்கான நிறைய எஃபர்ட் போட்டார். ஆனால் எனக்கு லேட்டாகும் காரணத்துக்காக தான் நான் பிரசாந்த் வந்து நான் தான் பிரசாந்தை வந்து கம்பல் பண்ணி இந்த படத்துக்கு நடிக்க வச்சேன். பட் அந்த படத்துக்காண்டி நிறையா பிரசாந்த் வந்து அவனோட
அதிகமாக இது வரைக்கும் நானும் அவனும் சாப்பிடலாம் அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்கோம். ஆனால் அவன் இந்த படத்துக்காண்டி நான் அவனை உடம்பு குறைக்கிறேன்டான்னு சொல்லி ஒரு தூரம் எனக்கு குறைச்சி எனக்காண்டி ஃபுல் அண்ட் ஃபுல் அவன் வந்து என்ன சொல்றது கோடா இருக்கிற மாதிரி என் கூட பக்கத்திலே வந்து ஃபுல்லாக அந்த படம் ஃபுல்லாகவே பிரசாந்த் தான் வந்து ஹெல்ப் பண்ணி ஃபுல்லாக நடிச்சு கொடுத்தான். அப்புறம் பாண்டியா சாருக்கு தேங்க்ஸ் சொல்லணும். அவர்கிட்ட வந்து அவர் சொல்கிற மாதிரி நான் வந்து இண்டிபெண்டன்ட் ஃபிலிம் மேக்கர்லாம் வந்து நான் உங்கள்கிட்ட வந்ததுக்கு அப்புறம் போடல சார், அதுக்கு முன்னாடியே போட்டுருவேன். நீங்கள் வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து என் ஃபேஸ்புக்கை போய் பார்த்துருக்கீங்க. ஓகேண்ணா. ஃபர்ஸ்ட் டைம் அதான் ஒரு மாதிரி இருக்கு சார். இங்க இருந்தா கரெக்டா இருக்குமா? இங்க ஓகேவா? சார் ஃபர்ஸ்ட் டைம் அந்த மைக் ஓகே ஓகே சார், சூப்பர். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் தான் அதுதான் இருக்கு, வேற ஒன்றும் இல்லை. எனக்கு பாண்டியா சார் தான் வந்து எனக்கு வள்ளிக்கோணம் தான் ஃபர்ஸ்ட் குரு, செமப்படம் டைரக்டர். அவர் தான் வந்து பாண்டியா சார்கிட்ட சேர்த்து விட்டாரு. சார்கிட்ட வந்து இது நம்மால் பசங்க டூ கலெக்டிவ் ஒர்க் பண்ணோம். சார் சொல்ற மாதிரி நாங்கள் வந்து சார் நாங்கள் ஸ்கிரிப்ட் பற்றி தான் சார் நிறைய பேசுவோம். இல்லை சார் உண்மை சார், மொத்தமாக 3 பேர் வேணாம் சார், அதனால இல்லை சார், அது பிரசாந்த் இருக்கும்போது பேசுவோம் சார். பிரசாந்த் இருக்கும்போது அவங்க ஸ்கிரிப்டை பற்றி பேசுவோம். சுசிமன் சார் வந்து அடிக்கடி எங்கள் செட்டுக்கு வருவார். அதாவது பாண்டியா சார் படம் பண்ணும்போது எப்போ வந்தாலும் அவங்க எல்லாருக்கூடையும் என்ன அடுத்து என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு அவங்க தான் கேட்பாங்க. அதே மாதிரி எடிட்டிங்கில் வந்து சார் உட்காந்து சார் ஒரு எடிட்டிங் கட் பண்ணுவார், அது ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். ஸோ அதனால் அவரை நான் ஆக்சுவலாக பிரசாந்த் அதான் சொன்னேன், இந்த படம் முடிச்சுட்டு சாரை கூட கூப்பிட்டு காமிக்கலாம் வாடா அப்படின்னு கேட்டேன். இருடா நம்மளே ஃபஸ்ட்டு இப்போ தான் பண்ணியிருக்கோம், நம்ம ஃபஸ்ட்டு பார்ப்போம் அதுக்கப்புறம் பார்க்கலாம்டா அப்படின்னு சொன்னேன். சினிசனா வந்து பிரசாந்த் மூலியமாக தான் எனக்கு ஃபஸ்ட்டு பழக்கம். சினிசனாட்ட நானும் ரொம்ப நாளாக கதை சொல்லலாம்னு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ வந்து பிரசாந்த் வச்சு பண்ணியிருக்கேன், பாருங்க, பார்த்துட்டு அடுத்து எனக்கு கொஞ்சம் வாய்ப்பு கொடுங்கண்ணா. இல்லை நான் அட்வான்ஸ் அவ்வளோ கேட்க மாட்டேன், நீங்கள் கதையை கேளுங்க, கண்டிப்பாக நல்லாயிருக்கும். அப்புறம் இதான் என்னோட ஃபஸ்ட்டு வெப் சீரிஸ். மீடியா பீப்புள் நீங்கள் தான் வந்து எனக்கு அடுத்த ஸ்டேஜுக்கு நீங்கள் தான் நம்ம கொண்டு போகணும். ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ விக்னேஷ் அவர்களே. சார் இவர் மேடைக்கு ஏற்றினா தான் சார் இங்க கலக்கட்டும். வாங்க, எனக்கு தெரிஞ்சு வந்து நான் ஒன்று சொல்றேன், 5 வருஷத்துல வந்து நேரு ஸ்டேடியம்ல ஆடியோ லான்ச் பண்ண போறாரு, இதை மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. கடவுளுக்கு நன்றி, எல்லாருக்கும் ரொம்ப 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 நன்றி. விலங்குக்கு வந்து இதே தான், நான் திரும்பவும் அதே தான் சொல்கிறேன். ப்ரூஸ்லிக்கு அப்புறம் எதுவுமே இல்லாமல் இருக்கிறப்போ விலங்குன்னு ஒரு சீரியஸ் பண்ணோம். விமலன் சொன்ன மாதிரி தோல்வி படம் கொடுத்த ஹீரோ, தோல்வி படம் கொடுத்த டைரக்டர், தோல்வி படம் கொடுத்த ப்ரொடியூசர் 3 பேர் சேர்ந்து ஒரு படம் பண்ணுறோம். நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள். நாங்கள் உங்ககிட்ட சொன்னோம், நீங்கள் சொன்னதை வந்து அந்த கண்டென்ட்டை நீங்கள் கொண்டு போய் சேர்த்து தான் எனக்கு ஒரு பெரிய லைஃபே கொடுத்துருக்கீங்க. இந்த ப்ரெஸ்ஸும் யூடியூபர்ஸும் ரிவ்யூவர்ஸும் தான். அதே மாதிரி இந்த வாரண்ட்டையும் கொண்டு போய் சேர்ப்பீங்கிற பெரிய நம்பிக்கை எனக்கு இருக்குது. கடவுளுக்கு அப்புறம் கடவுளை தான் நம்புகிறேன். கடவுளுக்கு அப்புறம் பெருசாக நம்புறது நான் மீடியாவை தான் நினைக்கிறேன். ஏன்னா என் லைஃப்பில் நடந்த மேஜிக் என்ன, நான் பெரிய ப்ரொமோஷன் இல்லை, இப்போது வாரண்ட்டு கொடுக்குற அளவு கூட அப்போது அந்த ஸ்டேஜில் வந்து நம்ம கொடுத்த பட்ஜெட்டும் கிடைச்ச விஷயங்களும் ரொம்ப சின்ன விஷயங்கள் தான் இருந்தது. அதை வச்சு நம்ம ஒரு சின்னதாக ஒரு வெப் சீரிஸ் பண்ணுறப்போ அதை பயங்கர பவர்ஃபுல்லாக கொண்டு போய் சேர்த்தது வந்து மீம்ஸும் ப்ரெஸ்ஸும் தான். ஸோ ஃபஸ்ட்டு ஷோ பார்த்துட்டு எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, தேவராஜன் ஒரு ட்வீட் போட்டார். அதுலேருந்து தான் வந்து எனக்கு வந்து ஒரு பெரிய அது வரைக்குமே ஒரே ஒரு வாய்ப்பு தான், இந்த வாய்ப்பு கிடச்சிச்சு, இந்த வாய்ப்பை கரெக்டாக யூஸ் பண்ணோம்னா நம்ம திரும்ப சினிமாவில் இருப்போம், இல்லைன்னா கண்டிப்பாக இந்த சினிமாவில் இருக்கவே முடியாதுன்ற ஒரு சுச்சுவேஷன் வந்து யாருக்குமே லைஃப்பில் வரவே கூடாது. நான் என் டீமில் இருக்க எல்லாத்துக்குமே, என் டீமில் யாரும் என் அசிஸ்டன்ஸ் கிடையாது, எல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸ் தான். நான் என் டீம்கிட்ட சொல்கிற ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, நான் லைஃப்பில் 4 வருஷம் பட்ட கஷ்டத்தை நீங்கள் யாருமே படவே கூடாது அப்படின்னு நான் எப்பவுமே சொல்லிட்டே இருப்பேன். அதான் நான் அவங்களை திட்டிக்கிட்டே இருப்பேன். அவங்களுக்கு என் மேலே நிறைய கோவம் இருந்துச்சு. பட் இந்த படத்தில் ரொம்ப ஹானஸ்ட்டாக இந்த சீரியஸாக எல்லாருமே ஒர்க் பண்ணாங்க. விலங்கை எப்படி என்னை நம்பி ZEE5 வந்து கொடுத்துச்சோ, மதன் சார் வந்து அதை நம்பி எனக்கு இந்த கதையை பண்ணுறான்னு எனக்கு ப்ரொடியூஸ் பண்ணாரோ, விமலன் நடித்தாரோ, அதே மாதிரி இன்னொரு வாய்ப்பை ZEE5 எனக்கு கொடுத்துருக்கு. நீங்கள் நடிங்க பிரசாந்த், அது ஒர்க் ஆகும் அப்படின்னு நம்பியிருக்காங்க. அதே தான் திரும்ப லைஃப் மதன் சார் கொடுத்துருக்காரு.
திரும்பவும் அதே தான். இப்போ அவங்க 2 பேரும் அந்த சான்ஸ் கொடுத்துறாங்க. 3வது அந்த சான்ஸ் உங்ககிட்ட தான் இருக்குது. நீங்கள் கொடுக்குறீங்களா கொடுக்கலையாங்கிறது உங்கள் கீழே தான் இருக்குது. நீங்கள் பாருங்கள், ஹானஸ்ட்டாக உங்களுக்கு பிடிக்கும், நான் ரொம்ப நம்புகிறேன். எனக்கு இவ்வளோ நாள் சப்போர்ட் பண்ணியிருந்தா என்னோடய ஃபேமிலி, எங்கள் அப்பா அம்மா, என் தம்பி, என் ஒய்ஃபு எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. என்னோடய ஃப்ரெண்ட்ஸுக்கு ரொம்ப நன்றி. எங்கள் டைரக்டருக்கு, என்னோடய சினிமாவில் இருக்க எல்லா நண்பர்களுக்குமே எனக்கு தெரிஞ்சு எல்லார்ட்டையும் நான் ரொம்ப ஹானஸ்ட்டாக இருக்கேன்னு நினைக்கிறேன். அவங்களும் அதே மாதிரி தான். எனக்கு கையில் 10 ரூபா காசு இல்லைனாலும் காசு கொடுங்கன்னு யார் கேட்டாலும் கொடுப்பாங்க. என்ன கதை கேட்டாலும் கொடுக்குறாங்க. நான் கதை சொன்னாலும் வந்து நான் திருச்சியில் இருக்கேன், திருச்சியில் இருந்தாலும் சென்னைக்கு வந்தேன்னா என்னை எல்லாருமே எந்த இடத்துல விட்டோமோ அதே இடத்துல இருந்து தொடங்குற மாதிரி அந்த நட்பு எப்பவுமே தொடர்ந்துக்கிட்டே இருக்குது. அதுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப 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 நன்றி. வேறு என்ன பேசுன்னு தெரியல. இன்னும் ப்ரெஸ் மீட் இருக்குது, நிறைய பேசுகிறேன். ரொம்ப 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 நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். ஸோ இந்த சீரீஸ்க்கு உங்களோட சப்போர்ட் எப்போவுமே வந்து எங்களுக்கு வேணும். அண்ட் கண்டிப்பாக வந்து ஒரு பிஞ்ச் வர்த்தி சீரீஸாக இருக்க போகுது. அண்ட் ஐ இன்வைட் ஆல் த team members and all our special guests, please join us on stage ஒரு photo opportunity-காக. பாண்டியராஜ் சார், சுசீந்திரன் சார், போஸ் சார், ப்ளீஸ் ஜாயின் us. எல்லாருமே மேடைக்கு வரணும். பூர்ணிமா அவர்கள் வாங்க, மேடைக்கு வாங்க. பெண்கள் எல்லாரும் கொஞ்சம் நடுவில் நின்னீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா கலர்ஃபுல்லா இருக்கும். நான் தான் சார் சொன்னேன், பெண்கள் எல்லாம் நடுவில் நின்னீங்க கொஞ்சம் கலர்ஃபுல்லா இருக்கும். பாண்டியராஜ் சார், ஒண்ணு மட்டும் நிச்சயம், நீங்க சொன்னது கரெக்ட். எதுவானா பேசணும், ஆனா கான்ஃபிடென்ட்டா என்னை பத்தி பேசணும்னு நிக்கிறாருல, ஒரு 5 வருஷத்துல வேற எங்கேயோ கொண்டு போய் நிறுத்த போறாரு, ஒரு பெரிய ஸ்டேஜ் காட்ட போறாரு சார். From May 22nd, 2026 warrant உங்க எல்லாரும் வந்துட்டு இருக்கு. Thank you so much everyone. Thanks for being patient and keep supporting the young team. Thank you so much.